Hi Karikalan, how are you? Long time. Pentasoft Buns 11க்கு ஆடும்போது நான் பார்த்தேன். சின்ன வயசுல நிறைய அகெயின்ஸ்ட் ப்ளூ ஸ்டார்லாம் ஆடி இருக்கோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்சிக்கு அது இல்லாம கெஸ்டா வந்து ஆடி இருக்கீங்க. ஸோ when I was growing up, used to look up to you and yes, நிறைய ஞாபகம் இருக்கு. அந்த bowling in ட்ரஸ்ட்புரத்துல எஸ் அந்த ஃபாஸ்ட் விப்பி ஆக்ஷன் நேர பல்லு உடையிற மாதிரி ஒரு bowling நல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே கரிகாலன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஐ ஹர்ட் யூ ஆர் இன் பெங்களூர். So wish you good luck and your family healthy and prosperous new beginning from here. Wish you all the best and very happy birthday to you. Hi Mr. Karikalan, this is Nani. உங்க பேரை வந்து பேப்பர் கட்டிங் நான் எக்கச்சக்கமா பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து 9 விக்கெட்டு செஞ்சுரி, அதாவது செஞ்சுரி கூட எக்கச்சக்க பேர் அடிச்சு பார்க்கலாம். அது 9 விக்கெட்டு 10 விக்கெட்லாம் ரொம்ப ரொம்ப ரேரிட்டி. அது 2 முறை நீங்க பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் யூ மஸ்ட் ஹவ் பீன் a very very good ஆல்ரவுண்டர். பட் ஆக்சுவலாக அந்த ஹார்ட்வேர் விட்டுட்டு இப்போ சாஃப்ட்வேர், அதாவது ஹார்ட் பாலை விட்டுட்டு இப்போ சாஃப்ட்வேருக்கு போயிருக்கீங்க. அங்கேயே ஐ திங்க் நீங்கள் வந்து எக்ஸல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யூஆர் வைஸ் பிரசிடென்ட் இன் எக்ஸீட் நினைக்கிறேன். யூ ஹவ் எக்ஸீடட் ஆல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் ஐ எம் விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் பர்த்டே விஷயம் சொல்லிட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா கரிகாலன்றது த கிரேட் சோலா கிங். பட் நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சேரன், அதாவது சேர கிங் தான், சேர மன்னர் தான் நீங்கள். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்னிங்ஸ்லாம் பார்த்தேன், எல்லாத்தையும் வந்து 10 6 15 6 அந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க. ஸோ சேரன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஐ திங்க் நீங்கள் சேர கிங், பட் யூ ஆர் கிங் இன் வாட் எவர் யூ ஆர் டூயிங். ஒன்ஸ் அகேன் விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. வணக்கம் கரிகாலன் சார். மை நேம் இஸ் முத்து. ஐ எம் அ பிரசன்டர் அண்ட் காமெண்டேட்டர் வித் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ். உங்களோட பிரதர் ரவி அப்ரோச் பண்ணியிருந்தார் என்ன. உங்களோட நியூஸ் பேப்பர் கட்டிங்லாம் வந்து அவர் அனுப்புனார். ஒரு கிரேட் கரியர் இருந்திருக்கு உங்களுக்கு கிரிக்கெட்டில். உங்கள் பேஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஈவன் அவுட் சைட் கிரிக்கெட் ஐ பிலீவ் தட் கார்பரேட்லேயும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னோட ஒரு அன்பு தம்பியாக என்னோட விஷஸை ஏற்றுக்கோங்க சார். வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. ஹாவ் அ கிரேட் இயர் அஹெட் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். தேவலாம் வார்த்தை விட்டாரு. ஹாய் கரிகாலன், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாலசரவணன் சொன்னார் உங்களை பற்றி நியூஸ்லாம் எனக்கு அனுப்பி விட்டாரு. பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் நம்ம படத்தில் வர கெத்து மட்டும் இல்லை, அன்பும் சேர்ந்துன்னு ரொம்ப ரொம்ப நீங்கள் பிளஸ்டு. இன்னும் 50 வருஷம் நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டு பிடிச்சதை விளையாண்டுக்கிட்டு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். மற்றும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கரிகாலன். ஆல் தி பெஸ்ட். கரிகாலன் பிரதர் வணக்கம். உங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க கிரிக்கெட்ல பல சாதனைகளை செஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல லப்பர் பந்து படம் நிறைய தடவை பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இந்த படத்தோடைய பெரிய ஃபேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகெயின் ஹாவ் அ கிரேட் இயர். டேக் கேர் அண்ட் காட் பிளஸ். நீ கீப்பர் மாத்தி கேட்ச் பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இடையில பேட் பண்ணி இருக்காரா இல்லையாப்பா? எப்பா ஏய் நான் கிண்டலா? இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கூட்டிட்டு மேட்ச பாடுற அண்ணே. கரிகாலன் அண்ணே வணக்கண்ணே. நான் பாலசரவணன் அண்ணே. எப்படிண்ணே இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. உங்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கரிகாலன் அண்ணன். ஏன் வந்து அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றேன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் கிரிக்கெட்டு. அந்த கிரிக்கெட்டை வந்து எவ்வளோ நாள் விளாடுறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து நீங்கள் மிகச்சிறப்பாக செஞ்சு மிகச்சிறப்பாக பண்ணி இன்றைக்கி வந்து கிரிக்கெட்லேயும் சரி, உங்களுடைய பேங்கிங் செக்டார்லேயும் சரி, உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் அடைஞ்சிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. உங்களுடைய ஜேர்னி வந்து எங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. ஆமாண்ணே. உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு இந்த வாய்ப்பை தந்த ரவி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரவி சார் வந்து எனக்கு வந்து என்னுடைய கூட பிறந்த அண்ணன் அப்படி தான் நான் அவரை சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரவி சார் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆள்.
அவர் வந்து எங்களுக்கு விஜய் டிவி டைமில் இருந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டர், பெரிய ஒரு வெல்விஷர். இன்றைக்கி நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு ரவி சாருக்கு பெரிய பங்கு இருக்குது. இந்த வீடியோ மூலமாக ரவி சாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரவி சார் ரொம்ப நன்றி சார். கரிகாலன் அண்ணன், நீங்கள் பண்ண சாதனைகள், நீங்கள் வந்து 10 6 அடித்தது, நீங்கள் செஞ்சுரி போட்டது, நீங்கள் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தது, இப்படி ஈஸியாக இந்த வீடியோக்குள்ளே அழகாக சொல்லி பாராட்டிடலாம். ஆனால் ஒரு சின்ன வீடியோக்குள்ளே பாராட்டிட முடிகிற அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன சின்ன சாதனைகள் பண்ணிடல. நீங்கள் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய சாதனைகள். நீங்கள் ஒரு கிரிக்கெட்டுக்கும் சரி, நீங்கள் லைஃப்லேயும் சரி, நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான ஆளாக இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு. இன்னும் உங்களுடைய ஃப்யூச்சர், அதாவது இன்றைக்கி தம்பி வந்து அண்டர் 14 பிஷப் காட்டன் ஸ்கூலில் ஆடிட்டுருக்காப்புல. அவர் வந்து கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து பெருமைகளையும் அவர் எடுத்துகிட்டு போவார். அதனால் தம்பிக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு. எப்பவும் போல் நீங்கள் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு இந்த பிறந்தநாள் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் துணையாக இருக்குமே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கரிகாலன் அண்ணன். எப்பவும் போல் கலக்குங்க. லப்பர் பந்து படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தில் வர்ற அனைத்து கதாபாத்திரங்களையுமே வந்து நீங்கள் அவ்வளோ ரசித்ததாக வந்து ரவி சார் சொன்னார். ஏன்னா ரசித்தா ஆகணும், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கிரிக்கெட்டோட ரசிகர். ஸோ அதனால் லப்பர் பந்து படத்தை பார்த்துட்டு நீங்கள் பாராட்டினதுக்கும் நீங்கள் அதை ரவி சார்கிட்ட கன்வே பண்ணதுக்கும் ரொம்ப 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 நன்றிண்ணே, ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. டேக் கேர்ண்ணே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கரிகாலன் அண்ணன். உங்கள் வீட்டில் சிஎஸ்கே பிளேயர்லாம் வந்தார்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. ஆமாம், தலைவன் கங்குலி படம் வரையணும். லார்ட்ஸ் லண்டன்ல சட்டை கட்டி சுத்தினார்ல அந்த போஸ்டர். என்ன ரீசனுக்கு உனக்கு கிரிக்கெட் இவ்வளோ பிடிக்குது? பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு எதுக்கு ரீசன்? வணக்கம், நான் காளி வெங்கட் பேசுகிறேன். கரிகாலன் சார், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே கரிகாலன் சார். இந்த நாளை போல் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்கள் ஆசைப்படுற அந்த கிரிக்கெட்டில் நீங்கள் இன்னும் பல சாதனை புரிஞ்சு நீங்கள் கடைசி வரைக்கும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எங்களோட பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சார். ஹாப்பி பர்த்டே சார். ஏய், யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? யாருக்கு பயந்தா? பயம். அவன் உள்ள வந்தானே டீம்ல ஒண்ணும்லாம் போயிடுவேன். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை பார்த்து நாங்க பயப்படுறோமா? அப்போ என்ட்ரி போடு. தலைவா வணக்கம். கரிகாலன் ஐயா, நல்லா இருக்கீங்களா? மனமார்ந்த வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. எனக்கு தெரியுதா, லவர் பந்து படத்துல வெங்கடேஷா நடிச்ச டிஎஸ்கே அண்ட் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கு. ஒரு ரியல் லைஃப் கெத்தாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் கிரிக்கெட்ல நீங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லா நீங்க கெத்தாவே இருக்கணும். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐயா, நம்ம லவர் பந்து படமும் நீங்க நிறைய தடவை பாத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐயா, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஓகே. மொதல் பந்தை எப்பவுமே மாப்பிள்ள சாமிக்கு விட்டுருவான், மீதி பந்தை அவன் எடுத்துப்பான். ஹாப்பி பர்த்டே கரிகாலண்ணா. முதல்ல அதை சொல்லிக்கிறேன். அண்டு உங்களை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது. பொதுவாக ஸ்போர்ட்ஸில் டுவர்ட்ஸ் பேஷன் அதை நோக்கி ஒர்க் பண்ணுறது ஸ்போர்ட்ஸில் ரொம்ப கம்மி. அது ஒரு பீரியடில் நம்ம வாக் அவுட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ நாளாக இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த பேஷன் மேலே இருக்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, அது வந்து அதுதான் என்னையும் இதுக்குள்ளே சினிமாக்குள்ளே கொண்டு வந்துச்சு. ஸோ இப்படி ஒரு ஆளை பார்க்கும்போது, இவரை பற்றி கேள்விப்படும் போது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங்ஸ்னா. உங்கள் பேஷனை திரும்ப 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 நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு பின்னாடி அதுக்கு உங்களுக்கு நல்ல ஹெல்த் கிடைக்கணும், அன்பான சூழல் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் விஷிங் யூ a very happy birthday. Hi Kari, happy birthday. Hi Karigalan, I heard it's your 50th birthday. Kari, all the very best. Hi Kari, very very happy birthday for you. Hi Kari, wish you happy 50th birthday to you. Happy 50th birthday, Kari. Happy birthday my dear Kari. Happy birthday Anna. Happy birthday Karigalan. Wish him a very happy and healthy 50th his golden jubilee birthday. Hi Kari, 50th year is a very important occasion to celebrate. Wish you many more happy returns of the day. Wish you a very very happy birthday. Hi Kari, ஒரு fulfilled life lead பண்றதுக்கு என்னோட prayers and wishes for you. Wishing you all the best Karigalan. I wish and pray to God you live long
You serve people and you serve your organization and you serve your family. Wish you many more happy returns. Hi Karikala, wish you a happy birthday. Hi Karikala, happy 50th birthday and many happy returns of the day. Hi Karikala, happy 50th birthday. Many more happy returns of the day, Karikala. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Wishing you very happy birthday. Happy birthday, Daddy. Love you lots. Happy birthday, Dad. Wishing you a beautiful day with good health and happiness forever. Happy birthday to my love. I wish you a very happy birthday with good health and happiness. All your wish come true. கரிகாலன் அவர்கள் எங்கள் வீட்டு பிள்ளை 50 வயது கடந்தனால அது இன்னும் வளமோடு வாழ்க வாழ்த்துக்கிறேன். பாலகிருஷ்ணன் மகனுமான கரிகாலன் வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன் கரிகாலன் நல்லா அதாவது பிறந்த நாளில் என்னுடைய வாழ்த்துக்கள் முதல் நல்லா இருக்கும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நான் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். சரிங்களா? ஃபேமிலி ரொம்ப அமௌண்ட்டும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் அப்பா அம்மா இருந்து உங்களை பார்த்து எனக்கு அதுதான் நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அவங்க எவ்வளோ பெருமைப்பட்டிருப்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் வாழ்ந்த வளமுடன் நல்லா இருக்கணும். எங்களுக்கு தான் வேணும். அப்பா அம்மாவுடைய ஆசைகள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். கரிகாலா, பிறந்த வாழ்த்துக்கள். 50வது வயசு நல்லா இருக்கணும்ப்பா. குழந்தையோட நல்லா இருக்கணும், மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசைப்பா. வாழ்த்துக்கள்ப்பா. வாழ்க வளமுடன். கரிகாலன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டே கரிகாலா, ஹாப்பி 50th இயர். எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துக்கிறோம். ஹாப்பி பர்த்டே கரிகாலா. ஹாய் கரிகாலா, 50th பர்த்டே ஆனிவர்சரி விஷஸ் கரிகாலா. நீயும் உன் ஃபேமிலியும் எல்லா வளமும் பெற்று நிம்மதியாக வாழ வாழ்த்துக்கிறேன். வாழ்க வளமுடன் கரிகாலா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கரிகாலா. God bless you. Wish you happy birthday, Karikala. Have a great day. Love you. Wish you a very happy 50th birthday. Happy birthday, Peripa. I pray in God for you a good health and wealth. Hi Anna, happy 50th birthday. Happy 50th birthday கரிகாலன். வணக்கம் கரிகாலன். கோபியாக சதீஷ் நல்வாழ்த்துக்களையும் நல்ல ஆசைகளையும் தர்றேன். ஆல் தி பெஸ்ட். ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே அண்ட் அ பியூட்டிஃபுல் லைஃப். ஹலோ சார், வணக்கம். உங்கள் 50th பர்த்டேக்கு என்ன சைடில் இருந்து மிஸ்டர் கரிகாலனுக்கு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லெட் யூ ஸ்டே லாங் லைஃப் அண்ட் காட் கிவ் யூ லாங் லைஃப். ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் கரிகாலன். பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு அந்த கடவுள் நல்ல ஆயுள்ள ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். வணக்கம், நான் உங்கள் ஸ்டாலின் பேசுகிறேன். அன்புக்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் கரிகாலன் அவர்களுக்கு 50வது பிறந்த நாள். அவருக்கு என்னோட அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இத்தனை 50 ஆண்டு காலங்களில் அவர் எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பெஸ்ட்டு கிரிக்கெட்டராக இருந்திருக்காரு. அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருந்திருக்காரு, நல்ல கணவனாக இருந்திருக்காரு, சிறந்த நட்பாக இருந்திருக்காரு, நல்ல உறவுகளுக்கு உறவாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி தன்னுடைய 50வது ஆண்டு பிறந்த நாளில் கால் எடுத்து வைக்கிறது ரொம்ப விரும்பக்கூடிய விஷயம். இன்னும் 50 ஆண்டு காலம் இல்லை, 100 ஆண்டு காலம், 150 ஆண்டு காலம் நீங்கள் நீண்ட ஆயுள் சுகத்துடன் வாழ வேண்டும் சொல்லி அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் மிஸ்டர் கரிகாலன் சார். ஐ எம் வெரி ஹாப்பி. உங்கள் பர்த்டே விஷஸை ஐ எம் பர்சனலி சென்டிங் இட் டு யூ. காட் பிளஸ் யூ வித் ஆல் ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸ் இன் லைஃப். லவ் யூ சார். ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன். வணக்கம் கரிகாலன் சார். என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய 50வது பிறந்தநாள் சீரும் சிறப்புமாக கொண்டாட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரவி சார் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். என்னுடைய முதல் சீரியல் 18 வருஷத்துக்கு முன்னாடி கனா காணும் காலங்களில் என்னை செலக்ட் பண்ணது அவரும் ஒருத்தர் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா வளமும் பெற்று நிறைவாக வாழ்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். வணக்கம் கரிகாலன் சார். என்னோட பேர் ஆகாஷ் பிரேம்குமார், பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே டு யூ சார். உங்கள் 50th பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. நானும் பயங்கரமாக கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுற ஒரு பார்ட் டைம் கிரிக்கெட்டர். ஸோ அப்படி இருக்கப்போ உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு.
நீங்க எடுத்த விக்கெட்ஸ் அண்ட் நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரம் த சைல்ட்ஹுட் நிறைய நெட்ல பவுலிங் பண்ணணும், பேட்டிங் ஆடணும், நல்ல ஸ்போர்ட்ஸை பர்சீவ் பண்ணணும்னு தோணியிருக்கு. இங்க இருந்து ஐபிஎலுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நிறைய ஆல்ரவுண்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க சார். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ சார். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. ஹலோ கரிகாலன் அண்ணா, வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் பழனி. நீங்க பாண்டியன் ஸ்டோர் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க கிரிக்கெட்ல பல சாதனைகள் புரிஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்க பல சாதனைகள் புரிஞ்சு மென்மேலும் நலமோடும் வளமோடும் வாழ எங்க பாண்டியன் ஸ்டோர் டீம் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய்னா. வணக்கம் கரிகாலன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு உங்களோட 50வது பர்த்டே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். எப்போவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியா இருங்க. உங்களை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை. உங்ககிட்ட இருந்து நான் பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. Hello Karigalan sir. I wish you a very very happy 50th birthday. May you get good health and prosperity. 1983 வருடம் ஜூன் 25 உலகமே உற்று நோக்கிய ஒரு தருணம். Ends ball by Holding. On his bowling. Swing down the hill. It held its course and came up. And Greenwich just got to fine early break all around the wicket. Let's have some more. Just by way of a change. Shot. And Richards has gone for 33. Not so good. Beautifully caught. And that's out. Yes, it's all over this time. Lost his nerve in the end. It's another. அந்த ஒரு வெற்றி ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையையும் இந்தியாவின் மீது திருப்பியது. அந்த ஒரு வெற்றி பல சாதனையாளர்களை கிரிக்கெட் உலகிற்கு தந்தது. 1983 எனக்கு 10 வயசு. இந்தியா வேர்ல்ட் கப் ஜெயிச்சது பார்த்தேன். அந்த நிமிஷத்துல இருந்து தான் எனக்கு வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும்ன்ற ஆசை வந்துச்சு. அந்த ஒரு வெற்றி காஞ்சிபுரத்திலும் ஒரு சாதனையாளனை உருவாக்கியது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சாதனையாளன் ரசிகர்களின் ஆழ் மனதில் நீங்காத இடத்தை வகித்துக் கொண்டிருப்பார். கிரிக்கெட் உலகம் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒரு புத்தம் புது சாதனையாளனை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சாதனையாளனின் சாதனையை இன்னொருவரால் சமன் செய்ய முடியும். ஆனால் அந்த தனிப்பட்ட சாதனையாளனின் முதல் சாதனையை யாராலும் வீழ்த்தவோ மறைக்கவோ முடியாது. இது போன்ற கிரிக்கெட் ரசிகர் உலகம் அறிந்திராத ஒரு கிரிக்கெட் சாதனையாளனின் பயணம்தான் இது. வாரியர் கரிகாலன் 50. 1974 வருடம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி சென்னையில் திரு பாலகிருஷ்ணன் திருமதி சரஸ்வதி தம்பதிக்கு 2வது மகனாக பிறந்தவர்தான் கரிகாலன் என்கிற சாதனையாளர். இவரது தந்தை திராவிட சித்தாந்தத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர் என்பதால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் மூத்த மகனுக்கு அறிவுமணி என்றும் 2ஆம் மகனுக்கு கரிகாலன் என்றும் பெயர் சூட்டப்பட்டது. கரிகாலனுக்கு ரவிக்குமார் என்ற தம்பியும் மலர்விழி மணிமேகலை என்ற தங்கையும் உண்டு. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கு பொருத்தமானவர் கரிகாலன். ஆம், கலைஞர் அவர்கள் மூலம் சோழ மன்னன் பெயர் சூட்டப்பட்ட கரிகாலன் சிறு வயதிலேயே கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்தவராக திகழ்ந்தார். சென்னையில் தனியார் பள்ளியில் படித்து வந்த கரிகாலன் தன் தந்தை அரசாங்க வேலையில் டிரான்ஸ்பர் ஆகி காஞ்சிபுரத்திற்கு குடிபெயர்கிறார். அங்கு காமு சுப்பராய முதலியார் அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பில் சேர்கிறார். அந்த தொடக்க பள்ளியில் 5ஆம் வகுப்பை நிறைவு செய்கிறார். கரிகாலனின் தந்தை ஒரு தீவிர கிரிக்கெட் ரசிகர் ஆவார். இவர் ரேடியோவில் கிரிக்கெட் மேட்ச் வர்ணனையை தொடர்ந்து கேட்கும் பழக்கமுடையவர். தந்தை ஒரு தீவிர ரசிகராக கிரிக்கெட் போட்டிகளை பற்றி பேசுவதும் அதனை வானொலியில் ஆர்வமாக கேட்பதையும் பார்த்த சிறுவன் கரிகாலனுக்கு கிரிக்கெட் மீதான ஆர்வமும் தேடலும் அதிகமாகியது. 1983ஆம் ஆண்டு இந்தியா உலக கோப்பையை வென்றபோது கரிகாலனுக்கு
9 வயது இருக்கும். இந்த மேட்ச் நடக்கும் போது வீட்டில் டிவி இல்லை. அப்பா ரேடியோவில் இந்த மேட்சுகளை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கும் போது கரிகாலன் அதனை ஆச்சரியத்துடன் பார்த்திருக்க வாய்ப்புகள் அதிகம். சிறிது காலத்திற்கு பிறகு வீட்டில் கருப்பு வெள்ளை டிவி வாங்கப்படுகிறது. அப்பாவுடன் சேர்ந்து டிவியில் கிரிக்கெட் மேட்சுகள் அனைத்தையும் டிடி சேனலில் கரிகாலன் மற்றும் அவரது அண்ணன், தம்பி என அனைவரும் ஆர்வத்துடன் பார்த்து ரசிப்பார்கள். நம்ம 83ல் உலக கோப்பை ஜெயிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரிக்கெட் இந்தியாவில் ஒரு ஆழமாக எல்லார் மனசுலையும் போய் பதிஞ்சு அந்த காலகட்ட இளைஞர்கள் கிரிக்கெட்டில் கொஞ்சம் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தாங்க. கரிகாலன் வந்து என்னோட 5-6 வயசு சின்னவன். லோக்கலில் வீட்டில் பக்கத்தில் ஆடுற இடத்துலலாம் டீம் பிரித்து ஆடும்போது கூட இருப்பான். இப்போ மேட்சஸ் போகும்போது அவனை சேர்த்துக்க மாட்டாங்க சின்ன பையன்றதால. நாங்கள் +2 படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விளையாடுவோம் கிரிக்கெட்டு, அவன் வந்து வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். பட் கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வமான பையன். கரிகாலன் என்ற 10 வயது சிறுவனுக்கு கிரிக்கெட் என்ற விளையாட்டின் மீது அளவு கடந்த ஆசையும் ஆர்வமும் ஆழ் மனதில் பதிந்து போனது. சிறு குழந்தைகளுக்கு விரல் சூப்பும் பழக்கம் என்பது இயல்பான ஒன்றாகும். அதைப் போலவே கரிகாலனுக்கும் இந்த பழக்கம் இருந்தது. இந்த பழக்கத்தை நிறுத்த பெற்றோர் பலவிதமான முயற்சிகள் எடுத்தும் பலன் கிடைக்கவில்லை. 5ஆம் வகுப்பு வரை இந்த பழக்கம் தொடர ஒரு நாள் கரிகாலனின் தந்தை, உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்ன கேளு, நான் வாங்கி தரேன், ஆனா இந்த பழக்கத்தை நீ விட்டணும் என்று சொல்ல கரிகாலன் தனக்கு ஒரு கிரிக்கெட் பேட் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். தந்தை உடனடியாக பேட் ஒன்றை வாங்கி கொடுக்க கரிகாலன் அந்த பழக்கத்தை முற்றிலும் விட்டுவிடுகிறார். சிறுவயதில் கரிகாலன் கிரிக்கெட் மீது கொண்ட அதீத ஆர்வத்திற்கும் பற்றிற்கும் இந்த சம்பவம் முக்கியமான ஒன்றாகும். சிறுவயதில் கரிகாலன் வீட்டிற்கு அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்திற்கு விளையாடச் செல்வார். அந்த மைதானத்தின் பெயர் மெக்லின். இந்த மெக்லின் என்ற மைதானம் தான் கரிகாலன் என்ற கிரிக்கெட் ரசிகனை கிரிக்கெட் வீரனாக மாற்றியது. தனது அண்ணன் அறிவுமணியுடனும் அவரது நண்பர்களுடனும் ரப்பர் பாலில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தார். அந்த மெக்லின் மைதானத்திலேயே பல மேட்சுகள் தன் அண்ணனுடன் சேர்ந்து ஆடியிருக்கிறார் கரிகாலன். 1985இல் கரிகாலன் பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்கிறார். கிரிக்கெட் கனவுகள் சுமந்து கொண்டு சென்ற 11 வயது சிறுவன் கரிகாலனுக்கு பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளி ஒரு போதி மரமாக திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. பச்சையப்பன் பள்ளியில் 6ஆம் வகுப்பு டி பிரிவில் படித்துக் கொண்டிருக்கும் போது நண்பர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் ஆடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் கரிகாலன். பிடி பீரியடில் மட்டும் விளையாடுவது போதவில்லை அந்த சிறுவனுக்கு. ஆக்சுவலா 3 பேர் நாங்க, நானு, கரிகாலன், ராஜசேகர், நாங்க 3 பேரும் தான் வந்து ரொம்ப ஃபிட்டா இருப்போம். நாங்க வந்து எங்க கிளாஸ்லயே வந்து 2 டீம் வந்து மதியம் சாப்பிட்றதுக்குள்ளேயே அந்த லஞ்ச் அவர் விடுவாங்க இல்லைங்களா, நாங்க என்ன பண்ணுவோம், அந்த 1/4 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரத்துல நாங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிரவுண்டுக்கு நாங்க 2 டீமும் கிளம்பி போயிடுவோம். அந்த 1 hour வந்து ஒரு ஆஃப் நடக்கும். எங்களுக்கு வந்து மேட்ச் வந்து கார்க் பால்ல வந்து நடக்கும். எங்க ஒரு ஆஃப் வந்து ஒரு நாள் ஒருத்தங்க விளையாடிடுவாங்க. அடுத்த ஆஃப் வந்து மறுநாள் வந்து இதே மாதிரி அந்த 1/4 மணி நேரத்தில் நாங்கள் லஞ்சை முடிச்சுட்டு நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கிரவுண்டுக்கு போயிடுவோம். மறுநாள் வந்து அந்த செகண்ட் ஆஃப் விளையாடி யார் வின் பண்ணுறாங்கன்னு அந்த மாதிரி வந்து ரிசல்ட் போயிட்டு இருக்கும். இப்படி தான் எங்கள் டீம் வந்து கார்க் பாலில் வந்து ஃபார்ம் ஆகி நடந்துட்டு இருக்கு. பள்ளியில் மதிய உணவு இடைவேளையில் நண்பர்களுடன் கிரிக்கெட் ஆட செல்லும் கரிகாலன் சனி மற்றும் ஞாயிறுகளில் தொடர்ந்து மேட்ச் ஆடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார். எல்லோரா கிரிக்கெட் டீம்ல இருந்து நீ வாங்கிட்டு வந்த பேட்டு ஞாபகம் இருக்கா கரிகாலன்? நாம கிரிக்கெட் பீரியட்ல ஸ்போர்ட்ஸ் பீரியட்லலாம் அந்த பேட்டை வச்சு கிரிக்கெட் விளையாடுவோம். பவுலிங்னாலும் சரி, ஸ்பின் பவுலிங்லேயும் சரி, ஃபாஸ்ட் பவுலிங்லேயும் சரி, நிறைய விக்கெட்ஸ் சூப்பராக நம்ம டீமுக்காக எடுத்து கொடுப்பார். நல்ல பிளேயராக எப்பவும் இருந்து நம்ம டீமை வந்து சக்ஸஸ் பண்ண வழிகாட்டியிருக்கேன். Those memories are very close to my heart. கரிகாலனின் இந்த கிரிக்கெட் ஆர்வத்திற்கு அவரது பெற்றோர் உறுதுணையாக இருந்தார்கள். ஏனெனில் அவர் பள்ளி படிப்பிலும் சிறந்த மாணவராக திகழ்ந்தார். 1989ஆம் ஆண்டு கரிகாலனின் பெற்றோர் கலெக்டர் ஆபீஸ் வடிவேல் நகருக்கு குடிபெயர்கின்றனர். அப்போது கரிகாலன் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த புதிய இடத்தில் உள்ள நண்பர்களை வைத்து கரிகாலன் உருவாக்கிய கிரிக்கெட் டீம் தான் யங் ஸ்டார்ஸ் கிரிக்கெட் கிளப். மேலே எந்த அளவுக்கு போவோம் விளையாடுவோங்கிறது எங்களுக்கு வந்து தெரியாது. ஆனால் ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு எங்கள் டீம் வந்து நினச்சது ஆக்சுவலாக வந்து. அதுக்கு முன்னோடி வந்து கரி தான். அவனுடைய
தேர்ட்டிக்கல் நாலேஜ் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும். நான் லைஃப்பில் முதல்ல வந்து ஒரு கூண்டு கிளியாக வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தவன். என்னை முதல்ல உலகத்துக்கு வந்து வெளியில் வா வந்து விளையாடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்து நானும் விளையாடலாம் அப்படின்றது வந்து என்னை சோஷியலைஸ் பண்ண முதல்ல. நீ சோஷியலைஸ் பண்ணும்போது வந்துட்டு என்னோட ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து எனக்கு ரோல் மாடலாக மாறினேன். ஈவினிங் நம்ம வந்துட்டு வெளியில் போய் கலெக்டரேட்டில் வந்து உட்காந்து பேசுறது, அந்த மேட் எடுத்துன்னு போய் போட்டு அதை வந்து அடித்து விளையாடுறது ஒரு குடும்பம் மாதிரி இருந்தது. Really, I miss you. I miss those days. We have shared many things between us, starting from very early age. When you moved to our place near to in Vadivel Nagar, we have shared our cycle rides to school along with our sister, mother, and also we played together in the same team. We played against each other in many times. கரிகாலனை வந்து மீட் பண்ணது ஸ்கூல் கிரிக்கெட் டீமில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். ஒரு டீம் வச்சுருந்தோம் யங்ஸ்டர்ஸ், அதில் போய் ஜாயின் பண்ணி ஸ்கூல் டீம்லேருந்து ஒரு 6-7 பேர்கிட்ட போய் விளையாடுறோம். கரிகாலன் அப்போது நல்ல பேட்ஸ்மேன், சரியான ஹிட்டரு. ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் கரிகாலன் வீட்டு எதிர்க்க தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அவங்க வீட்டில் தான் எல்லாமே இருக்கும், கிட் பேக்கு, மேட்டு எல்லாமே இருக்கும். அவங்க வீட்லேயும் நல்ல சப்போர்ட்டு. அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி எல்லாருமே நல்ல சப்போர்ட் பண்ணாங்க அவங்க. ஸோ எங்கள் டீமில் வந்து ராஜு. ஸோ ராஜுவை நாங்கள் வந்து முக்கியமாக சொல்லி ஆகணும். கரிகாலனுடைய அண்ணன், எங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர். அவர் தான் எங்களுக்கு வந்து ஐசிசிக்காக ராஜு நிறைய பண்ணி கொடுத்துருக்கான். முதல்ல நிறைய விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவோம் வந்து. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி நாங்கள் அப்படியே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. கரிகாலன் சிறு வயதிலேயே கிரிக்கெட் பற்றிய பல புத்தகங்களை கற்கும் ஆவல் கொண்டிருந்தார். புத்தக கண்காட்சி அடிக்கடி போவேன். அப்போ என்னன்னா அந்த இடத்துல யார் எதுனா ஆட்டோபயோகிராஃபியோ இல்லை கிரிக்கெட் சம்மந்தம் எனி புக், ஹவு டு லேர்ன் கிரிக்கெட், அந்த மாதிரிலாம் புக்ஸ், எந்த புக்ஸ் கிரிக்கெட் சம்மந்தம் எது பார்த்தாலும் நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அடுக்கி வச்சிருவேன். அதை வீட்டில் வந்து பார்ப்பான், எடுத்துகிட்டு போய் படிக்கிறேன்னு வாங்கிட்டு போவான். அதில் வந்து டென்னிஸ் லில்லியோட ஆர்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்ற ஒரு புக்கை பார்த்ததுக்கப்புறம் தான் கிரிக்கெட்டில் இவ்வளோ நுணுக்கங்களாக இருக்குது, நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம் வந்து அந்த புக்கை வாங்கி வச்சுட்டான். டிடி தொலைக்காட்சியில் வரும் அனைத்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை தொடர்ந்து பார்த்து அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தார். கரிகாலன் சிறுவயது முதலே ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் என்ற ஸ்போர்ட்ஸ் மேகசினை வாங்கி படிக்கும் பழக்கத்தை வாடிக்கையாக வைத்திருந்தார். அந்த மேகசினில் ஒவ்வொரு இதழிலும் நடுப்பக்கத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயரின் புகைப்படம் பெரிய சைஸில் கொடுக்கப்படும். அதனை கரிகாலன் வீட்டின் சுவற்றில் ஒட்டி வைக்கும் பழக்கத்தை வைத்திருந்தார். கிரிக்கெட் பார்க்கறது, அதை பற்றி பேசுறது, நாங்கள் நிறைய பேசிப்போம் கிரிக்கெட்டை பற்றி. அதுதான் அவனுடைய வளர்ச்சிக்கு அது உதவி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பழைய மேட்சஸ்லாம் வந்து ஒரு தூர்தர்ஷனில் கவாஸ்கர் அவர்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் போடுவார். பழைய மேட்சஸ்லாம் எடுத்து நம்ம அப்போ வந்து டெலிகாஸ்ட் கிடையாது, நம்ம வீட்டிலலாம் டிவியும் கிடையாது. அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நாங்கள் உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈவினிங்கில் மொட்டை மாடல போய் உட்காந்து பேசிட்டு மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்போம். கிரிக்கெட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். பள்ளியில் படிக்கும்போது காஞ்சிபுரம் ஜோனல் கிரிக்கெட் டீமுக்கு தேர்வாகிறார் கரிகாலன். மேட்சில் பங்கேற்க எக்ஸாம் லீவு போட்டு வெளியூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட அந்த சூழலில் அவரது தந்தை எக்ஸாம் லீவு போட்டு மேட்ச் ஆட இவரை அனுமதிக்கவில்லை. ஆனாலும் கரிகாலன் வீட்டிற்கு தெரியாமல் மேட்ச் ஆட சென்றார். இந்த விஷயம் அவரது அப்பாவிற்கு தெரிந்து மிகவும் கோபப்பட்டிருக்கிறார். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜோனல் மேட்சில் பச்சையப்பன் பள்ளி கோப்பையை வென்றது. அந்த இறுதிப் போட்டி வெற்றிக்கு கரிகாலனின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக அமைந்தது. ஸ்கூல்ல வந்து பச்சப்பா ஸ்கூல்ல வந்து ஜூனியர் டீம் வந்து ஜோனல் மேட்சுக்கு அனுப்புறதுக்காக செலெக்ஷன் பண்றாங்க. அதில் நானும் கரிகாலனும் வந்து செலெக்ஷன் ஆகிட்டோம். ஜோனல் மேட்ச்சுக்கு போகிறோம். அதுலேருந்து வழக்கமாக நாங்கள் வந்து ஜோனல் மேட்ச்சுக்கு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டு +1 +2 சூப்பர் சீனியருக்கும் நாங்கள் வந்து மேட்ச்க்கு வந்து ரெகுலராக நாங்கள் போயிட்டுருக்கோம். இதில் பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா +1 +2 வந்து சூப்பர் சீனியரில் வந்து நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து நாங்கள் வின் பண்ணுறோம். நாங்கள் வந்து அதில் வந்து கரியோடைய பார்ட் வந்து மேஜர் பார்ட். அவன் வந்து ஆஸ் ஏ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அவன் வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருந்தான். நாங்கள் வின் பண்ணுறதுக்கு அவனுடைய பார்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. கரிகாலனின் தந்தைக்கு தன் மகனை என்ஜினியரிங் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை. அதற்காகத்தான் கரிகாலனிடம் கல்வியில் கவனத்தை செலுத்து என்று தொடர்ந்து வற்புறுத்தி வந்தார். நாங்கள் கிளாஸில் உட்காந்துட்டு இருந்த டைமை விட பச்சைப்பாஸ் ஸ்கூல் கிரவுண்டில் நாங்கள் அதிகம் ஸ்பெண்ட் பண்ண டைம் தான்
எங்களுடைய ஸ்கூல் டைமில் வந்து எங்களுக்கு அதிகமாக இருந்தது. 1.25 மணி நேரத்தில் லஞ்ச் விடுறாங்க. 1.25 மணி நேரத்தில் இவ்வளோ வருஷங்களில் நாங்கள் விளையாடின மேட்சுகள் வந்து ரொம்ப 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 அதிகம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகின்றன. கரிகாலனுக்கு 12ஆம் வகுப்பில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கவில்லை. கரிகாலன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் செய்திருந்தாலும் என்ஜினியரிங் சேர்வதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறைவாக இருந்ததால் சீட் கிடைக்கவில்லை. தந்தை பேமெண்ட் சீட்டில் என்ஜினியரிங் படிக்க வைப்பதாக சொல்ல, பேமெண்ட் சீட்டில் படிக்க விருப்பமில்லை என்று சொல்லி மறுத்து விடுகிறார். தந்தை அவரை என்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று வற்புறுத்த, தான் சொந்த காலில் நின்று கொள்வேன் என்றும் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் சொல்லி இருக்கிறார். கரிகாலன் அப்படி சொன்னதை கேட்டு தந்தை உண்மையில் பெருமைதான் அடைந்தார். அவர் அதற்கு பிறகு பல இடங்களில் கரிகாலனை பல தருணங்களில் சொந்த காலில் நிற்பவர் என்று சொல்லி இருக்கிறார். 1991ஆம் ஆண்டு விவேகானந்தா கல்லூரியில் கரிகாலன் பிஎஸ்சி மேக்ஸ் சேர்கிறார். எங்க மீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல. அது என்னடா பஸ் ஸ்டாண்ட்ல, காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு 20-25 நாள் கழிச்சு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்றோம். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஒரே பஸ் வேற, ஒரு பஸ்ல வேற ஏறிட்டோம் வேற. அப்புறம் பக்கத்துல நீ என்ன காலேஜ், படத்துல வர மாதிரி டைலாக் தான். நீ எங்க இருக்கீங்க? ஓகே. என்ன காலேஜ்? விவேகானந்தா. விவேகானந்தா இல்ல, நானும் விவேகானந்தா தான். ஓகே. என்ன குரூப்? பிஎஸ்சில என்ன? மேத்தமெட்டிக்ஸ். நானும் மேத்தமெட்டிக்ஸ். நான் உங்களுக்கு பார்த்ததே இல்லை, நீங்க காலேஜுக்கே வர மாட்டீங்களா? இல்ல அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த காலேஜ்ல நான் ஒரு மூலையிலையும் நீ ஒரு மூலையிலையும். ஆனா சந்திச்சது என்னமோ வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்துல இருக்க பெங்களூர் பேக்கரியில நம்ம ஃபேவரட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஆல்மோஸ்ட் டெய்லி தான் வச்சுக்கோங்களேன். பாதாங்கீர், அப்புறம் வந்து வெஜ் பஃப், அப்புறம் வந்து ஆப்பிள் பை. ஸோ அது நம்ம ரெகுலர் லஞ்சுக்கு ஆயிடுச்சு, ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அது வந்து கல்லூரியில் படிக்கும் போது கரிகாலன் சென்னையில் பல்வேறு இடங்களில் இருந்து மிகுந்த சிரமத்துடன் கல்லூரிக்கு செல்ல வேண்டியிருந்தது. காலேஜ் படிக்கும்போது வந்து விவேகானந்தா காலேஜ் மேபி ஹாஸ்டல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால என்னன்னா தங்குறதுக்கு கரெக்டான இடம் கரிகாலன் கிடைக்கல. அதனால வந்து மாமா வீட்டு தங்கியிருந்தாப்புல. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட சின்ன மாமா அவர் வந்து மதுரவாயில இருந்தார். மதுரவாயில இருந்து 2-3 பஸ் பிடிச்சி அவர் காலேஜுக்கு போக வேண்டியது இருந்தது. ரொம்ப தூரம், அது ரொம்ப டஃப்பாக அந்த காலேஜ் போகிறதுக்கு வந்து ட்ராவலே வந்து ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போனார். அதுக்கப்புறம் வந்து பெரிய மாமா வீடு வில்லிவாக்கம். அந்த வில்லிவாக்கத்துல இருந்து அகைன் அதே மாதிரி 2-3 பஸ்ஸுகள் பிடிச்சி காலேஜ் போகணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் சித்தி வீடு புரசைவாக்கம், அங்கேருந்து வந்து காலேஜ் போயிட்டு இருந்தாப்புல. இது எல்லாமே காலேஜ் போகிறதுன்றது வந்து டே டு டே டெய்லி வந்து 3-4 பஸ்ஸு, சில நாள் 5 பஸ் எல்லாம் போகணும்னு சொல்லியிருக்காப்புல. இப்படி போய் கஷ்டப்பட்டு காலேஜ் படிக்க வேண்டியது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அப்பா இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன்றாரு, இன்ஜினியரிங் அமேஸ் காலேஜை சேர்க்குறேன்னாரு. எங்கள் வீட்டிலேருந்து அப்படி வந்தவொடனே ரோடு எண்டதையே வந்து காலேஜ் பஸ் வரும். அந்த காலேஜ் பஸ் அப்படியே ஏறி காலேஜ் போய் படிக்க வேண்டியவர். ஆனால் இல்லை வேண்டாம், பேமெண்ட் சீட் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விவேகானந்தா காலேஜ் வந்து சேர்த்துட்டு இத்தனை பஸ்ஸுங்க 4-5 பஸ்ஸெல்லாம் ஏறி கஷ்டப்பட்டு போய் அவருக்கு பிடிச்ச விஷயத்துக்கு போகிறதுக்காக அவர் கஷ்டப்படுறது அவர் யோசிக்கதே கிடையாது. கரிகாலன் விவேகானந்தா கல்லூரியில் படிக்கும் போது கல்லூரி கிரிக்கெட் டீமில் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. During my final year in my college, near academic year end, I played for my department team for the internal college matches between the departments. I smashed 2 matches whom my opponent's team had multiple college cricketers, but we lost in semi-final. But these performances gave me some special respect within my department and friends in my other departments. காட்டுக நகர்லேயே வந்து பேர் போன பிளேயரு, போலரு. சென்னைக்கு வந்தோம், விவேகானந்தா படித்தோம். விவேகானந்தா கிரிக்கெட்டுக்கு ஃபேமஸ், பெஸ்ட் கேப்டன்ஸ்லாம் கொடுத்துருக்கு தமிழ்நாடு டீமுக்கு. ஆனால் உனக்கு சீட்டு காலேஜ் சீட்டு தான் கிடைச்சது தவிர இந்தியா அந்த டீமில் ஆடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஆனால் அதையும் மனசு முன் நினைக்காம மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ண போகிற கிரிக்கெட்டு ஹேட்ஸ் ஆஃப். கரிகாலன் விடுமுறை நாட்களில் காஞ்சிபுரத்திற்கு சென்று யங் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்பில் தொடர்ந்து பல மேட்சுகள் ஆடி வந்தார். காஞ்சிபுரம் மாதிரியான ஒரு சின்ன ஊரில் இருந்துட்டு கிரிக்கெட்கான ஒரு சரியான கோச் கைடன்ஸ் இல்லாமல் மனசில் மட்டுமே ஆசையை சுமந்த உன்னதமான ஃப்ரெண்டு நீ. ஆனால் அதுக்கான வடிகால் வந்து நீ காலேஜ் விவேகானந்தா காலேஜ் போகும்போது கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்போது காலேஜ் போனதுக்கப்புறமா வந்து உன்னுடைய கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகி காலேஜ் சேனல்ஸ் வழியாக நிறைய லீக்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சு இந்து பேப்பர்லாம் அவனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னு காமிக்கும்போது நானே பண்ண மாதிரி ஒரு பெருமையாக இருந்துச்சு எனக்கு. கரி வந்து கல்லி அவனுடைய ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்லியில் நிற்போம், ஸ்லிப்பில் நிற்போம், பாயிண்டில் நிற்போம். அதுதான் அவனுடைய ஃபேவரேட்டு. ஆல்ரவுண்டர், நல்ல ஆல்ரவுண்டர். அவெல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள். அவன் வந்து
இன்னைக்கு தான் நம்ம ஜாண்டி ரோட்ஸ் எல்லாம் பார்த்து இப்படி பிடிச்சான் கேட்ச் அப்படி பிடிச்சான்ட்டு நம்ம டிவிலெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாங்களாம் சின்ன வயசுலேயே ஜாண்டி ரோட்ஸாக அவனை நிறைய பார்த்துருக்கோம். நிறைய கேட்ச் அது மாதிரிலாம் அவன் வந்து எடுத்துருக்கான். இவன் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பான். கரி வந்து டிசிப்ளின், பர்ஃபெக்ஷன், கிரிக்கெட் ஒயிட் அண்ட் ஒயிட் கரெக்டாக இருக்கணும். அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லைன்னா உள்ள யாரையுமே இறக்க விட மாட்டான். ஈவன் அவங்க அண்ணனாக தான் கூட இருக்க மாட்டான். எந்த வீட்லையும் விளையாடுறதுக்கு விட மாட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டு விளையாடுறவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அந்த விஷயந்தான் வந்துட்டு என்னென்னா பசங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டு நல்லா வந்து செஞ்சாங்க. இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் காலையிலேருந்து ஓடிட்டு வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் லைஃபாக இருக்கும்போது அதெல்லாம் நினச்சி பார்த்தா இதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு வந்து உண்மையாக கிடைக்கவே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சோஷியலைஸாக வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, சைக்கிளில் ஃப்ரண்ட்டில் ஒன்று உட்கார வச்சுக்கிட்டு நான் மெரிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ மெரிச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த காலமெல்லாம் திருப்பி வருமா வரணும். கரிகாலனுக்கு சிறு வயதிலிருந்தே வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் பிளேயர்களை மிகவும் பிடிக்கும். கிளைவ் லாய்ட், விவியன் ரிச்சர்ட்ஸ், மைக்கேல் ஹோல்டிங், ரிச்சர்ட்சன், பிரைன் லாரா, வால்ஷ், ஆம்ப்ரோஸ் போன்ற பல கிரிக்கெட் பிளேயர்களின் தீவிர ரசிகராக இருந்தார் கரிகாலன். விவியன் ரிச்சர்ட்ஸ் போட்டிருக்கும் ரெட் கலர் கேப் வாங்கி அதனை போட்டுக்கொண்டு மைதானத்தில் விளையாடுவார். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீமை பற்றி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ என்னுடைய ஃபேவரேட் டீம் வெஸ்ட் இண்டீஸ். அதுக்கு காரணம் கரி தான். வந்து கரி வந்து நாங்கள் எங்களுடைய டீமுடைய கேப் எல்லாமே எங்களுக்கு ரெட்டில் இருக்கும். எங்களுடைய ஃபேவரேட் பிளேயர் வந்து விவியன் ரிச்சர்ட்ஸு. அதுக்கு காரணமும் கரி தான். ஏன்னா அவன் நிறைய பேசுவான் அவங்கள பற்றி. அப்புறம் நாங்கள் பார்க்க நாங்களும் ரிச்சர்ட்ஸுடைய பெரிய ஃபேனாகவே நாங்கள் மாறிட்டோம். ஸோ YCCயோடைய கேப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் கேப் தான் இருக்கும். அதே மாதிரி கரி ஓப்பனிங் போவான். அவன் நடந்து போகிற ஸ்டைலு அந்த இது எல்லாமே விவியன் ரிச்சர்ட்ஸ் ஸ்டைல் மாதிரி தான் அவனை வந்து ரோல் மாடலாக வச்சுட்டு இருக்கான். இந்த மாபெரும் சாதனையாளர்களின் ரசிகராக இருந்ததால் என்னவோ கரிகாலனின் பேட்டிங் ஸ்டோக்குகள் மிகவும் ஸ்டைலாக இருக்கும். இந்த நேர்த்தியான ஸ்டோக்குகள் அவர்களை பின்பற்றியதால் வந்திருக்கலாம். காஞ்சிபுரத்தில் கரிகாலன் மேட்சில் அடிக்கும் சிக்ஸர் மற்றும் போர்களுக்கு தனி ரசிகர் பட்டாளம் உண்டு. அன்றைய காலகட்டத்தில் கரிகாலனின் ஆட்டத்தை மைதானத்தில் பார்க்க மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கும். கரிகாலன் மிகவும் ஸ்டைலான ஸ்டோக்குகள் மூலம் சிக்ஸரும் பவுண்டரியும் அடிக்கும் போது மைதானத்தில் விசில் சத்தமும் கைத்தட்டலும் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மேட்ச் நடக்கும்போது அந்த வழியாக போகும்போது கரிகாலா விளையாடுறத பார்த்துட்டு நின்னேன். ஒரு சிக்ஸ் அடித்தான். பாலை தொலைஞ்சு போச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல. அவ்வளோ ஹைட் அடித்தான். ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது பயங்கரமான வளர்ச்சி. கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டை சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இப்போ பார்த்தா நிறைய பேர் நிறைய கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்காங்க. வேலூரில் IDFC பேங்க்கில் வந்து மேனேஜராக இருக்காங்க. அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. என் சன்ன பேங்கர் என் சன்ன அங்கே போயிருக்கும் போது அவர்கிட்ட 30 பேரை அவங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய 30 பேரை உட்கார வச்சு எங்கள் டீமை பற்றி எங்களை பற்றி நிறையா அவர் வந்து அந்த மேனேஜர் வந்து பேசுகிறார். கரிகாலன் அண்ணா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். உங்களுடைய விளையாட்டினை நேரில் பார்த்த சிறு வயது அனுபவங்களை சிறு ரசிகனாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களைப் போல ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் என்னோட சிறு வயதில் நான் பார்த்ததே இல்லை. நேராக கண்டுகளித்த முதல் பர்சனும் நீங்கள் தான், கடைசி பர்சனும் நீங்கள் தான். கிட்டத்தட்ட 1000 பேருக்கும் மேலாக வந்து வியந்து பார்த்து பூரித்து போன ஒரு மகத்தான வீரர் நீங்கள். கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டில் உங்களை பற்றி தெரியாத ஒரு சிறுவரும் அந்த காலகட்டத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒவ்வொருவரும் அந்த காலகட்டத்தில் உங்களோட பால் பாய்ஸ் என்றே தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டங்கள் நீங்கள் விளையாடிய பொழுதில் சிறுவயது மாணவர்கள் முதல் பெருவயது முதியவர்கள் வரை உயர் அதிகாரிகள் முதல் அனைவரும் நின்று ரசித்து பார்த்த ஒரு மகத்தான பிளேயர் நீங்கள். கரிகாலன் வந்து 6 அடிப்பாப்புல. அந்த சர்க்கியூட் ஓவர்ஸ்க்கு பின்னாடி போய் பால் விழுந்தும். அப்படியே 110 மீட்டர்ஸ் கிட்டத்தட்ட 6 அடிப்பாப்புல. அந்த 6 வந்து பால் பல நேரங்கள்ல தொலைஞ்சு போயிடும். பால் தொலைஞ்சு போய் மேட்சை கொஞ்ச நாள் நிறுத்தி பால் வாங்கிட்டு வந்து விளையாடுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கு. கரிகாலன் அப்படின்னாலே கிரிக்கெட் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அதில் எந்த டிஸ்பியூட்டும் கிடையாது. கரிகாலன் அடிச்சுக்கிறது யாருமே கிடையாது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலன் இறங்கினாலே எது தரப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பயம் இருக்கும். உண்மையாக சான்ஸே கிடையாது. அந்த ஸ்டைலிஷ் கேம் ஐயோ அந்த கவர்ஸில் அடிக்கிறது அதெல்லாம் சான்ஸே கிடையாது. கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டில் விளையாடும் போது கிரிக்கெட் பால் அந்த மேட் போட்டு விளையாடுறது. ஸோ அப்படி விளையாடும்போது நீங்கள் ஒரு பாலை அடிச்சிங்க பாரு, அது க்ரீன் கலர் பில்டிங் சுற்றுலா மாளிகைன்னு இருக்குங்க, அதுக்குள்ளே போயிடுச்சு.
அப்போ தான் பார்த்து அம்மா அடியோ என்ன இது இந்த அடி இடி மாதிரி விழுதே அப்படின்ட்டு பார்த்தது. அதுதான் நான் வந்து உன்னை பார்த்து வியந்தது. கரிகாலண்ணா, நீங்கள் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டில் பேட்டிங்கில் கலக்கிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹலோ வணக்கங்க, நான் வந்து சுப்பீரியர் டீமில் விளையாடிருக்கேன். கரிகாலன் என்ன எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் நல்லா ப்ளே பண்ணாப்புல, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பர்சனு. ரொம்ப நாளாக சுப்பீரியர் டீமில் விளையாடிருந்தார். நானும் இப்போ யங்ஸ்டர்ஸு நான் நிறைய பார்த்துருக்கேன், அவர் விளையாடலாம் பார்த்துருக்கேன். ஸ்போர்ட்ஸ் நல்லாயிருக்கும், நல்லா ப்ளே பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து நிறைய டிவிஷன்லாம் விளையாடிருக்காரு. நான் நிறைய மேட்ச் போய் பார்த்துருக்கேன். அவர் ரொம்ப அவருடைய ஃபேன். நான் கிரிக்கெட்லாம் விளையாடுறதுக்கு வந்து ஒரு காரணம், அவரும் ஒரு பர்சனு. வணக்கம், ஹாய் மகேஷ், சண்டே கிரிக்கெட் சார்பாக பேசுகிறேன். நாங்கள் இந்த கிரிக்கெட் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாக விளையாடிட்டு இருக்கோம். 30க்கு மேலே விளையாடிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் சின்ன வயசில் விளையாடும் போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலன் அண்ணாவும் ஒன்று. ஸோ அவருடைய ஷாட் ஒன்று ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் லெக்கில் வந்து 6 அடிப்பார் சார். எல்லாரும் லாங் ஆஃப் மிட் விக்கெட்டில் அடிச்சு பார்த்துருக்கோம். ஸ்கொயர் லெக்கில் முட்டி போட்டு அந்த காலத்தில் 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சர்க்யூட் ஹவுஸ் கிட்ட வந்து விடும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக 6 அடிச்சிருக்காரு. பெஸ்ட் விஷஸ் கரிகாலன்னா. கரிகாலன் ஆடும் மேட்சுகளை அவரது தந்தை அலுவலகத்திலிருந்து மைதானத்திற்கு வந்து பார்த்துவிட்டு செல்வார். கலெக்டர் ஆஃபீஸில் விளையாடுற மேட்சஸ் வந்து நிறைய பேர் ஆடியன்ஸாக பார்த்து ரசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய பெரிய ஃபேனு மாரல் சப்போர்ட்டாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலனோட அப்பா தான். அவர் என்ன பண்ணுவார், கரெக்டாக எல்லா ஒர்க்கையும் சண்டே எல்லா ஒர்க்கையும் அவர் வீட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா ஒர்க்கையும் வாங்கி கொடுத்துட்டு கரெக்டாக அவருக்குன்னு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தாண்ட வந்து சைக்கிளை விட்டுட்டு அவர் ஜாலியாக நின்றுட்டோ உட்காந்துக்கிட்டோ அவர் இஷ்டப்படி மேட்சை வந்து செம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பார். இவங்க சொன்னல ரவி கூட யார் நின்றுட்டு இருப்பா அவர் கூட அப்படின்னா ரவி தான் நின்றுட்டு இருப்போம், கரிகாலனோட தம்பி. இவனோட வேலையே என்னன்னா இங்கே என்னென்ன நடந்ததோ அதை கொண்டு போய் வீட்டில் போய் எங்களை கலாய்க்கிறது தான் அவனோட முக்கியமான வேலையே. அன்றைய காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தில் கிரிக்கெட் ஆடும் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு ஸ்டார் கிரிக்கெட்டராக வலம் வந்தார் கரிகாலன். சென்னையில் கரிகாலன் கல்லூரி படிப்பை படித்துக் கொண்டிருக்கும் போது மற்ற டீம்களில் இருந்து கரிகாலனை அழைத்துச் சென்று டோர்னமெண்டில் விளையாட வைப்பார்கள். இவர் தனது நண்பர்களுடன் கலெக்டர் மைதானத்தில் பல டோர்னமெண்ட்டுகளை நடத்தியிருக்கிறார். கிரிக்கெட் போன்றே மேக்ஸும் கரிகாலனுக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகும். கல்லூரி படிப்பில் அல்ஜீப்ராவில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறார் கரிகாலன். மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுவாங்க எல்லாரும் சென்டம் ரொம்ப ஈஸின்னு. ஆனா எனக்கு சென்டம் எடுக்கல இது வரைக்கும். நீ எடுத்திருக்க சென்டம் எடுத்திருக்க அல்ஜீப்ரால சந்தோஷமான விஷயம் தான். பல தடவை வாரி கூட விட்டுருக்க பேச்சில் சென்டம் எடுக்கல. நீ பெருமையா சொல்லிக்கிற ஒரு விஷயம் வந்து சென்டம் எடுத்திருக்கேன்னு. நீயா சென்டம் எடுத்து கூட படிச்சு சந்தோஷம்தான். கல்லூரி படிப்பிற்கு பிறகு கரிகாலனின் நண்பர் ஆனந்த் மூலம் நரேனின் நட்பு கிடைக்கிறது. அவருடன் கரிகாலன் நுங்கம்பாக்கம் கிரிக்கெட் நெட்டிற்கு சென்று திரு பிரதீப் என்பவரிடம் கிரிக்கெட் பயிற்சியில் சேர்கிறார். My college close friend was playing for first division TNCL league. Since my friend saw my batting and bowling during our internal matches, he referred to me into his friend to suggest me some league team for me. I was asked to go and meet his old coach who runs a coaching center for his old clubs. He had multiple clubs registered with the Tamil Nadu Cricket Association. So I met him. I was asked to play in the nets. I batted for 15 minutes and bowled for an hour. After net ends, coach inquired my background and informed me that you will be playing for one of his club. He registered me with the TNCL league in a week. I played a league match after a week of my registration. After this match, no stop from my cricket profession. அந்த நெட்டில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கும் போது கரிகாலன் முழு நேர கிரிக்கெட்டராக மாறுகிறார். கரியை வந்து என்ன சொல்றது, எனக்கு எப்போ நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தனோ அதே கரி தான் இன்றைக்கும். ஃபஸ்ட்டு நரேன் தான் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். வந்து ஒரு செம ஃபாஸ்ட் பவுலர்ரா அப்படின்னா, சரிடா நாளைக்கு பிரதீப் சார்கிட்ட கூட்டணும் அப்படின்னு சொன்னேன். அங்கேருந்து தான் அவனோட ஜேர்னி ஆரம்பிச்சிது. நீ கரி எப்படி வந்து என்ன சொல்கிறதுன்னா, இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர், ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டர். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஒரு 25 ஓவர்ஸ் ஒரு 2 போடுறான்னா அது எனக்கு தெரிஞ்சு கரி ஒருத்தன் தான் நினைக்கிறேன். நான் வேறு யாராவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டிருக்காங்களா தெரியல, மேபி 1 or 2 இருக்கலாம். தினமும் நெட்டுக்கு சென்று பயிற்சி எடுப்பது, மேட்ச் ஆடுவது என்று கிரிக்கெட்டுக்காக முழுவதுமாக தன்னை தயார்படுத்திக் கொண்டார். கரிகாலன் நான் ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் மீட் பண்ணேன். ஐ திங்க் இட் ஷுட் பி இன் இயர் 1995.
நெட்ஸுக்கு ஜாயின் பண்ணோம். நெட்ஸ்னா எப்படின்னா காலையில் வீட்டுக்கு வருவான், என் வீடு அமிச்சிக்கிறேன். அங்கேருந்து 2 பேரும் சைக்கிளில், ஒரே சைக்கிளில் அது ஒரு கிட் பேக்கை வச்சுன்னு 2 பேரும் டபுள்ஸ் அடிச்சுன்னு நுங்கம்பாக்கம் நெட்ஸுக்கு போவோம். அப்படி தான் நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் டைம் பிரதீப் சாரை வந்து என் ஃப்ரெண்டு தியாகராஜன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாரு. அந்த மாதிரி ஒரு கோச்சை பார்க்கவே முடியாது, கிரேட் கோச். அப்புறம் கரி வந்து நெட்டில் வந்து போலிங் போட்டான் ஒரு நாள் வந்து. கோச் எப்படின்னா யாரெல்லாம் வந்து நல்லா போலிங் போடுறாரோ அவங்களெல்லாம் நிறுத்தி கடைசியில் வச்சுப்பாரு. ஏன்னா கடைசியில் அவர் போய் பேட்டிங் ஆடி அவங்கள வந்து தூக்கி டமார்னு எல்லா இடத்துலையும் அடிப்பார் அவர். அதுக்கு தான் அப்போ போலிங் போடும்போது தான் பார்த்தேன் நான், கரிகாலன் இஸ் அ டெரிஃபிக் நிப்பி போலர். ஏன்னா அவன் இவ்வளோன்னு இருக்கான், ஆனால் இவ்வளோ பேஸ் ஜென்ரேட் பண்ணுறான், எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு போலிங் தான் கொடுத்தாங்க அவனுக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து பேட்டிங் ஆட வச்சாங்க. பேட்டிங் பார்த்தாலும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக ஆடுவான். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று மாதிரி இருக்கும், சில ஷாட்ஸ்லாம் அடிக்கிற மாதிரியே இருக்காது, ஆனால் வந்து பால் தெரிஞ்சு ஓடும். ஸோ he was surprise package for me. இந்த காலகட்டத்தில் கரிகாலனின் தந்தையின் ஒத்துழைப்பு மிகவும் போற்றுதலுக்குரியது. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்ணேலே, எனக்கெது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே, வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. அவர் கரிகாலன் செய்ய நினைத்ததை செய்ய முழுமையான சுதந்திரம் அளித்தார். கரிகாலனும் அந்த சுதந்திரத்தை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டார். பல லீக் மேட்சுகள் ஆடும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் கரிகாலன் மிக சரியாக பயன்படுத்தி கிரிக்கெட் டிவிஷனில் பல சாதனைகளை நிகழ்த்துகிறார். சிறிய நிறுவனங்களில் வேலை பார்த்து கொண்டு தனக்கு கிடைத்த சிறிய பணத்தை வைத்துக் கொண்டு அப்பாவிடம் எந்த உதவியும் கேட்காமல் சமாளித்துக் கொள்கிறார். Very quick and raw and very fiery fast bowler whom I saw first in 1995 when we both played for 38 cycles together, and then we continued a journey of almost 17 years together. We had wonderful time. He was a good fast bowler, and most of the time we used to share the new ball, and we almost used to bowl 25 overs most of the games. He was very quick. He had a lot of stamina. He was a good batsman too, and I always felt he scored runs during crisis. It was more important. He was a very safe fielder with a very powerful arm. Those 17 years was wonderful. It was a brilliant journey for 6 or 7 of us together. சைதாப்பேட்டை சடையப்ப முதலி தெருவில் மொட்டை மாடியில் ஒரு சிறிய வீட்டில் கரிகாலன் தங்கியிருந்தார். கரியும் நானும் எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு 1999 நினைக்கிறேன். நாங்கள் 2 பேர் ஒரு டீம் விளையாடினோம். நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த நெட்ஸுக்கு போனேன். அப்போ வந்து சொன்னாங்க, நீ என்னப்பா பேட்ஸ்மேனா போலரான்னு கேட்டாங்க. நான் வந்து சார் ஃபாஸ்ட் பவுலர் சார் அப்படின்னேன். என்னப்பா ஃபாஸ்ட் பவுலர், எங்கள் டீமில் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் பவுலர் இருக்கார், அவெல்லாம் போட்டான்னா செம்ம பிளேயர் ஒருத்தர் இருக்கார் எங்கள் டீமில் அப்படின்னாங்க. ஸோ யார் சார் அது அப்படின்னா, கரிகாலன் அப்படின்னாங்க. அதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நெட்ஸில் பார்த்தேன் நான். பார்த்தா செம்ம பேஸ் பவுலர், அதாவது என்ன சொல்கிறது, ரா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரா டேலண்ட். அந்த மாதிரி ஒரு டேலண்டட் கிரிக்கெட்டர் வந்து கரிகாலன். அந்த பேஸ்னாலாம் யாருமே போட்டு பார்த்ததில்ல அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பேட்ஸ்மேனாகவும் ஆகிட்டான். இஸ் அ வெரி வெரி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஐ எவர் சீன். சென்னையில் பல்வேறு இடங்களில் நடக்கும் மேட்சுக்கு கரிகாலன் மிகப்பெரிய கிட் பேக்குடன் பேருந்தில் மிகுந்த சிரமத்துடன் செல்ல வேண்டியிருந்தது. ஏனெனில் கரிகாலனிடம் அப்போது பைக் கிடையாது. ஒரு பெரிய கிட் பேக் ஒன்று வச்சிருப்பாங்க. 2 செட் பேட் இருக்கும், கிளவு, கார்டு, ஹெல்மெட்டு, அப்புறம் வந்து பேட்டு, பால், எவ்ரிதிங் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃபுல் வெயிட். அது யோசிச்சு பாருங்க, கரிகாலன் ஒல்லியா இருப்பாங்க. இவ்வளோ பெரிய பேக் எடுத்துக்கிட்டு சென்னையில் எங்கெங்கேயோ நடக்கும் மேட்ச். அந்த தாம்பரம் கிரவுண்ட் நடக்கும், லாயலா காலேஜ் கிரவுண்ட் நடக்கும், பெரம்பூர் நடக்கும், அம்பத்தூர் நடக்கும். இந்த மாதிரி அவுட்டர் எங்கெங்கேயோ நடக்கும் மேட்ச். இது எல்லாத்தையும் இந்த மேட்ச் எல்லாம் வந்து கரிகாலன் வந்து அவ்வளோ பெரிய கிட் பேக்கை நம்ம பிடிசி பஸ் ஃபுல்லாக க்ரௌடடாக இருக்கும் அந்த பஸ்ஸு. அந்த பஸ்ஸை வந்து இந்த கிட் பேக்கை தூக்கிட்டு இவர் போகணும். கண்டக்டர் கத்துவாப்பில் யோசிச்சு பாருங்க, இது என்ன நடந்துருக்கணும். இதெல்லாம் கரிகாலன் சொல்லியிருக்காங்க.
கரிகாலன் குடும்பத்தில் கலகலப்புக்கும் சந்தோஷத்திற்கும் என்றும் பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் போதும் கரிகாலன் வீடு களை கட்டும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஹாலில் கும்பலாக அமர்ந்து கைத்தட்டி ஆரவாரத்துடன் மிகுந்த உற்சாகத்துடன் டிவியில் மேட்ச் பார்ப்பார்கள். ஒவ்வொரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் போதும் எங்க வீட்டுல வந்து தான் டிவியில கிரிக்கெட் மேட்ச் பார்ப்போம். நாங்க எல்லாரும் கரிகாலனோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏரியாவில் கிரிக்கெட் ஆடுற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஒரு 15-20 பேர் கிட்டத்தட்ட வந்து ஹாலில் உட்காந்து கைத்தட்டி கிளாப் பண்ணி மேட்சை பார்ப்போம். அது வந்து எங்கள் அம்மாவெல்லாம் எங்கள் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறது, சமையலே பண்ணிடுவாங்க. சமையல் செஞ்சு மதியம் லஞ்ச்லாம் சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேயே சாப்பிடுவாங்க. கரிகாலன் வந்து ட்ரூவாக வந்து கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதாவது என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட், வெஸ்ட் இண்டீஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து ஆஸ்திரேலியன் டீம்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. கரிகாலனை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டரா இந்த வருஷம் ஆஸ்திரேலியா தான் கப் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாப்புல. இல்லைன்னு பெரிய ஆர்குமெண்ட் நடக்கும். நீ என்ன அப்படி பேசுற அப்படின்னு எங்கள் அப்பா பயங்கரமா சத்தம் போடுவார். ஆனாலும் வந்து கரிகாலன் இல்லை இப்போ இருக்கிற இந்தியா டீம் வின் பண்ணாது, அவங்க வீக்காக இருக்காங்க, கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் கப் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது பல இடங்கள்ல அவரோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்துருக்கு. உலகமே உற்று நோக்கிய மில்லேனியம் 2000 கரிகாலன் குடும்பத்திற்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. அந்த வருடத்தில் தாய் மற்றும் தந்தையை இழக்கும் சூழ்நிலை வந்தது. கரிகாலன் உட்பட அனைத்து குடும்பமும் அம்மாவை இழந்த பரிதவிப்பில் தத்தளித்துக் கொண்டிருக்க 3 மாதத்திற்குள் அப்பாவின் இழப்பு எனும் பேரதிர்ச்சியை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இந்த பேரதிர்ச்சியிலிருந்து ஒட்டுமொத்த குடும்பமும் இன்று வரை முழுமையாக வெளிவரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இவரது அண்ணன் அறிவுமணி அந்த காலகட்டத்தில் அரசு வேலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். தந்தையின் மறைவிற்கு பின்னர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பொருளாதார ரீதியாக தாங்கியவர் கரிகாலன். அப்பா அம்மா தவிர்த்து போது ஃபேமிலியை வந்து மன தைரியத்தோட பார்த்து வந்தாங்க. 2000 அந்த அம்மா அப்பா 2 பேரையும் இழக்கிற சுச்சுவேஷன் வருது. டோட்டல் ஃபேமிலி வந்து உடஞ்சு போய் நிற்கிறோம் எல்லாருமே. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுமே தெரியல யாருக்குமே. அந்த டைமில் வந்து கரிகாலன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மேன், மைண்டு வந்து செம்ம ஸ்ட்ராங், கரெக்டாக பிளான் பண்ணுவாப்புல. அந்த பிளான் பண்ணுறதுல வந்து வீட்டில் வந்து அப்போ வந்து ஒரு பென்டசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்போ தான் அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு அப்பாவோட ஆஃபீஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்தது. பட் இருந்தாலும் வந்து டோட்டல் ஃபேமிலியை வந்து அந்த டைமில் வந்து கரிகாலன் தான் பார்த்துக்கிட்டாப்புல. எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலியில் வந்து அப்பா மாதிரி இருப்பார், இவர் பார்த்துக்கிட்டாரு அப்பா மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் ட்ரூவாக முழுசாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எல்லாருக்கும் செஞ்சுருவாங்க. தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாருக்கும் வந்து கரெக்டாக என்னென்ன விஷயம் நம்ம கேட்கவே வேணாம். அந்த வயசு அவருக்கு எப்படி அதெல்லாம் தோணுச்சு தெரியல. அந்த மெச்சூரிட்டி எல்லாருக்கும் என்னென்ன தேவைன்றத கேட்காமலே செஞ்சிருவாப்புல கரிகாலன். அவர் பெரியண்ணன் வந்து பிரைவேட் கம்பெனிலேருந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அந்த டைம் கரிகாலன் தான் ஃபுல் ஃபேமிலியை ரன் பண்ணது. கரிகாலனை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு அந்த கிரிக்கெட் ஆடும்போது நல்ல ட்ராக்ஸ் இருக்காது. அந்த ட்ராக்ஸ் வந்து எலாஸ்டிக்லாம் போயிருக்கும். அது மாற்றலாம். அதை மாற்றாமல் ஆனால் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அவங்க கேட்காம இது உங்களுக்கு இது வேணும்ல, இந்த ட்ரெஸ் வாங்கணும்ல அப்படின்னு வாங்கி கொடுத்துருவாங்க. மற்றவங்களோட கஷ்டம் என்ன, மற்றவங்களுக்கு என்ன தேவை, தம்பி தங்கச்சிங்க ஏதோ கஷ்டப்படுவாங்க யோசிப்பாங்க, நீ யோசிக்காதரா அப்படின்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாப்புல. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்படியே ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சு நிற்குது அந்த கரிகாலனுடைய அந்த தியாகம். அந்த வீட்டுக்காக கரிகாலன் செஞ்ச தியாகமும் அர்ப்பணிப்பும் வந்து சொல்ல முடியாது. I want to really thank you for what all you have done to me and to our family. You are like a pillar to our family. So நீ இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருப்போமாங்கிறதே எங்களுக்கு தெரியல. So thank you so much for what all you have done. We are really very lucky to have you as a part of our family. உங்களை பற்றி சொல்லணும்னா 2 விஷயத்த சொல்லலாம். ஒன்று ப்ரொஃபஷன். இந்த காம்படிஷன் வேர்ல்டில் யூ அச்சீவ் எ வெரி கிரேட் மைல் ஸ்டோன். ஐ ப்ரே த காட் டு அச்சீவ் த மோர் சக்ஸஸ் இன் யுவர் கேரியர். 2வது விஷயம் நம்மளோட ஃபேமிலியில் வி ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அந்த ஒவ்வொரு சேலஞ்சஸையும் நான் அவங்கள ஒரு பெஸ்ட் பிரதராகவும் ஒரு குட் ஹியூமன் பீயிங்காகவும் நம்ம பார்த்துருக்கேன். ஸோ ஆல் த பெஸ்ட்னா யூ ஆர் த பெஸ்ட் பிரதர் அண்ட் வெரி குட் ஹியூமன் பீயிங். கரிகாலனின் தீவிர கிரிக்கெட் அர்ப்பணிப்புக்கும் டிவிஷன் கிரிக்கெட்டில் அவர் செய்த சாதனைகளுக்கும் அவருக்கு பாரத் ஓவர்சீஸ் பேங்கில் வேலை கிடைக்கிறது. திடீர்னு பார்த்தா பாரத் ஓவர்சீஸ் பேங்கோட இன்டர்வியூவில் பார்த்தா நாங்கள் 2 பேரும் சந்திச்சோம். இது நான் கிண்டி ஏரியாவில் இருந்தேன், அவன் சைதாப்பேட் ஏரியாவில் இருந்தான். 2 பேரும் வந்து நான் என்ன பண்ணுவேன், வண்டி எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு போவேன் சைதாப்பேட்டுக்கு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பேங்க்குக்கு போவோம். திருப்பி இப்போ ஈவினிங் வரதும் 2 பேரும் ஒன்றா தான் வருவோம். கிரிக்கெட் விளையாட போகும்போதும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். ஸோ அந்த
மாதிரி ரொம்ப திக்காக ஆகிடுச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு. 2 விஷயம் வந்து நீ ஃபாண்ட்லி ரிகலெக்டட். ஒன்று வந்து என்னென்னா, என் தம்பிக்கு வந்து அண்ணா வந்து ஒரு பேட் வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் பேட் வாங்கி கொடுத்தது வந்து கரி அண்ணா தான். ஸோ அது ஃபாண்டாக சொல்லுவாங்க. 2வது விஷயம் வந்து ஒரு மர்ஜர் போது ஐ திங்க் ஐஓபி விஓபி இன்னைக்கு மார்னிங் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஏதோ இந்த பேலன்ஸ் ஷீட் ஆடும் போது அண்ணா ஸ்டெப்ட் அப் அண்ட் ஹீ ஹெல்ப் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. My memories are very, very etched in my mind. The wonderful time we had in our BOBL cricket team. You being one of the key members, a very good fast bowler, a very disciplined cricketer, soft gentleman, though a little bit emotional. Your bowling was a thing to remember, and I being unfortunately I was behind the stumps trying to pick up whatever the batsman left, and it always thudded in my hands and my hands used to pain. Such was the quality of the bowling. Though I know you are a good worker, dedicated, sincere, less talkative and more active on the work job. Similarly, your attitude on the field in cricket field also same. You are dedicated to your game. I used to call you as a Sunil Gavaskar of our team. You have won a lot of matches for us, single-handedly on most of the occasions. ஹாய் கரி, நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணது இந்த லோகோ இருக்கிற இதில் இருந்தால் நம்ம எல்லாமே ஒன்றா ஜாயின் பண்ணோம். அதெல்லாம் அன்ஃபர்கட்டபிள் திங்ஸ். எவ்வளோ மேட்சஸ் நீ வந்து ஆடி வின் பண்ணி கொடுத்துருக்குற. நான் ஐ வாஸ் வெரி நியூ டு தட் டிபார்ட்மெண்ட். அந்த ஏரியாவே எனக்கு தெரியாது, அந்த 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 ஃபங்க்ஷனே. ஸோ கரி வாஸ் அ ட்ரெயினர் ஃபார் மீ. கிட்டத்தட்ட 4 years ஐ ஹவ் ஒர்க் வித் கரி. சச் அமேசிங் பர்சன். அது வந்து அந்த ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், அவ்வளோ பேஷன்ஸ் அண்ட் மாதிரி எவர் ஸ்மைலிங். என்ன கஷ்டம் பர்சனலாக இருந்தாலும் அது எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. எப்போவுமே சிரிச்சுட்டே தான் இருப்பான் கரி. அது மாதிரி ஃபுல் எந்து, பயங்கர அப்படியே எப்போவுமே எந்துவாக இருக்கிற ஒரு பெர்சன். அது மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ். எப்போவுமே கரிகிட்ட பேசினாலே ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருக்கும். கரிகாலன் கிரிக்கெட்டராக வங்கி பணியில் சேர்ந்தாலும் அந்த வங்கித்துறையில் அனைத்து விவரங்களையும் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்கிறார். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அதாவது அந்த மாதிரி ஒரு டைப். வேற ஏதாவது அவனுக்கு மேட்ச் இருக்கலாம், அது இருக்கலாம். ஆனாலும் அஃபீஷியலில் வந்து அவன் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சில பேர்லாம் அவங்களுக்கு பர்சனல்ஸ், வேற ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரு ஸ்கில்ஸ் இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிற நிறைய பேரை பார்த்துருக்கேன். பட் கரி வந்து வேலையிலையும் வந்து ஹி வாண்ட்ஸ் தட் சேலஞ்ச். எனக்கு அதே மாதிரி வேலையை நான் வந்து ஏதாவது டேலி ஆகலையா, நான் டாலி பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிங்கிற அந்த மாதிரி ஒரு டைப். பாரத் ஓவர்சீஸ் பேங்கில் பணிபுரியும் போது முதலாக டிவிஎஸ் விக்டர் என்ற பைக்கை வாங்குகிறார் கரிகாலன். அந்த பைக்கை இன்று வரை கரிகாலன் தன்னுடைய பெங்களூரு வீட்டில் பத்திரமாக வைத்திருக்கிறார். கிரிக்கெட் தவிர கரிகாலனுக்கு சினிமா மற்றும் தொலைக்காட்சி தொடர்கள் மிகவும் பிடிக்கும். கரிகாலன் தீவிரமான தமிழ் நாவல்களின் வாசிப்பாளர். கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவல் கரிகாலனுக்கு மிகவும் பிடித்த நாவலாகும். கரிகாலனுக்கு வந்து மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். பாட்டுலாம் ரொம்ப ஹம் பண்ணுவார். ஃபுட்டுனாலும் ரொம்ப பிடிக்கும். இங்கே புருனையில் வந்தப்போ சால்மன் ஃபிஷ் வந்து நிறைய வாங்கி சாப்பிடுவார், நல்லா செய்வார். மியூசிக்கில் அவருக்கு வந்து ரொம்ப ஹம்மிங் பண்ணுவார். அதாவது எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் டைப்பாக நினைப்பாங்க, அது மாதிரி அவர் கிடையாது. ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். அவருக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் ஹம்மிங் பண்ணும்போது நான் சின்ன வயசில் கூட இருந்து கேட்டிருக்கேன். லைக் அந்த மியூசிக்கை நானே உங்களுக்கு போடுறேன். கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி? அழகிய கண்ணே, உறவுகள் நீயே, நீ எங்கே இனி நான் அங்கே, என் சேயல்ல தாய் நீ. ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீரே. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். அவர் வந்து ஓல்டு சாங்கும் ரொம்ப பிடிக்கும். கரண்ட்டாக புருனைக்கு வந்தப்போ இந்த லாஸ்ட் சாங்கு வந்து ஒரு பாதி கதவு நீயடி, அந்த பாட்டெலாம் ரொம்ப ஹம் பண்ணி ரொம்ப ரசித்து கேட்பார். ஸோ ஃபுட்டு பிரியர், மியூசிக் பிரியர். ஆனால் வெளியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் இஸ் ஸோ குட் இன்
சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன். இப்போ கரிகாலனுக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது இல்லாமல் கரிகாலனுக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் ஒன்று இருக்குது. அது வந்து ரெகுலராக வந்து அவர் ஏர்லி மார்னிங் வந்து ஜாகிங் போவார்ல, அவர் ரொம்ப ஃபேவரட்டாக இந்த சாங் கேட்பார். இது வந்து அவர் ரொம்ப பிடிச்ச பாட்டு. டெய்லி காலையில் அவர் நல்ல சவுண்டு வச்சு இந்த பாட்டை கேட்டுட்டு தான் கிளம்புவார். அந்த சாங் வந்து அவருடைய ஃபேவரட் சாங். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே, வணங்கினோம் உன்னையே. இந்த சாங் வந்து கேட்டீங்க இல்லையா, ஏர்லி மார்னிங் வந்து இந்த சாங்கை கேட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த சாங் கேட்டிருக்காப்புல. அதில் அவ்வளோ மீனிங்ஸ் இருக்கு. ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதிகாய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீ எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் மாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே. கரிகாலன் கிட்ட சமீபத்தில் பேசும்போது கூட இந்த சாங்கை பற்றி நான் ஜென்ரலாக பேசினேன். அதாவது சீக்கிரட்டாக கேட்பேன். இந்த மாதிரி மலர் போலன்னு ஒரு சாங் நீ கேட்பே விஜய் டிவியில், அந்த சாங்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டோடனே ஆமாம் இப்போ கூட வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கூட வந்து கரிகாலன் பெங்களூர்லேயும் வந்து ஏர்லி மார்னிங் இந்த சாங் வந்து கேட்டுட்டு இருக்காரு கூட இருக்கு. பார்த்தா கிரிக்கெட்டை பற்றி பேசுவான், ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரியும், பாலிடிக்ஸ் தெரியும், சினிமா, அப்பா சினிமா, பாட்டு, கவிதை, கரிக்கு தெரியாத ஃபீல்டே கிடையாது. அப்படி ஒரு நாலேஜ் அது எல்லார்ட்டையும் ஷேரும் பண்ணுவான். எல்லாத்தையும் அதுமாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட். நம்மக்கிட்ட என்ன பர்சனலாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி கேன் வாக் அவுட் அண்ட் அவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு இது உண்டு. கரிகாலன் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் என்று டிவிஷன் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டவர். நிறைய பேருக்கு தெரியாது வந்து கரிகாலன் வந்து ஒரு சூப்பர் டென்டிஸ்ட். நீங்க வந்து ஆச்சரியமா பார்க்கலாம், என்னது கரிகாலன் டென்டிஸ்டா அப்படின்னு. ஆமா, டென்டிஸ்ட் யாருக்குன்னா ஒரே ஆளுக்கு. எனக்கு தெரிஞ்சு பாலா காலேஜ்ல விளாடுறோம், அந்த மேட்ச் என்னால் மறக்கவே முடியாது. நான் வந்து கல்லியில் நிற்கிறேன், கரிகாலன் வந்து போடுறான் அந்த ஓவர். அப்போ தான் போடுறான், என் ஃப்ரெண்டு டீமுக்கு மேட்ச் விளாட்றோம் போய் வந்து போடுறான். அவர் வந்து ஒரு பிக் நேம் இந்த சர்க்கியூட். அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சாருன்னா இன்னைக்கு பார்க்குறேன் நீங்கள் இந்த ரசல் என்னென்னமோ சொல்கிறீங்களே, அதெல்லாம் அந்த காலத்துலேயே தூக்கி எங்கேயுமே அடிப்பார். அவர் அடிக்கிற சிக்ஸ்லாம் வந்து மெஷர் பண்ணால் ஒரு 90 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் போவோம், அப்படியே அடிப்பார் அவர். இத்தனைக்கே ஹெல்மெட்லாம் போட மாட்டார். கரிகாலன் வந்து போடுறான், ஃபஸ்ட்டு பால் ஒரு அடி அடிச்சாரு, எங்கேயோ போயிடுச்சு. அந்த பால் போடுறான், லைட்டாக மிஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த பால் அன்ஃபர்கெட்டபிள் டெலிவரி வந்து உட்லண்ட்லேருந்து பால் கிக் ஆகி இங்கே பட்டு 2 பல்லு இப்படி திருச்சின்னு ஓடி போச்சு. பல்லுன்னா வேரோட வெளில போச்சு. அன்னைக்கு தான் கரிகாலன் வந்து சர்க்கியூட்ல வந்து பேசப்பட்டான். எல்லாருமே பேசினாங்க, யார் வந்து வந்து அந்த மாதிரி போலிங் போட்டு எடுத்தது அப்படின்னு. That is one of the lifetime moment for Karigalan, which is unforgettable. Then after that, there's no turning back. Karigalan was shining all ends wherever he went, like his bowling and his batting, his fielding. He's an all-round cricketer. அதாவது pure all-rounder. பியூர் ஆல்ரவுண்டர்னா பியூர் ஆல்ரவுண்டர். இப்போ சொல்லுவாங்க வந்து நீ என்னப்பா அப்படின்னா, நான் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், நான் ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு 70% பேட்ஸ்மேனாக இருப்பான், ஒரு 30% போலிங் போடுவான். ஏன்னா அவுட் ஆஃப் கம்பல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இவன் வந்து பியூர் பிரீட் ஆஃப் ஆல்ரவுண்டர். இந்த வெஸ்ட் இண்டியன் ஆல்ரவுண்டர் பார்ப்பீங்களா, ஒரு 75-80s வந்து வெஸ்ட் இண்டியன் ஆல்ரவுண்டர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. போலிங் போடுன்னா அங்கே வந்து ஏற்றுவான், பேட்டிங் ஆடுனா அப்படியே எடுத்து அங்கங்கே அடிப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர். கரிகாலனுக்கு நண்பர்கள் பட்டாளம் அதிகம். வயது வித்தியாசமின்றி பலதரப்பட்ட நண்பர்கள் கரிகாலனுக்கு உண்டு.
எல்லாருக்கிட்டையும் நல்ல சகஜமா பழகுவாப்புல. காஞ்சிபுரத்தில் கிரிக்கெட் ஆடும்போது அவரை விட பெரிய பசங்களோட தான் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ணன் நண்பர்கள், அண்ணன் பெரிய அறிவுமணி இருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவருக்கு ஃப்ரெண்டு. அவங்க எல்லாருக்கிட்டையும் பழகுவாப்புல. சீனியர்ஸோட தான் மேட்ச் ஆடுறது. 6th படிக்கும்போது 8th பசங்களோட மேட்ச் ஆடுறது, 8th படிக்கும்போது 10th பசங்களோட மேட்ச் ஆடுறது. பெரியவங்களோட மேட்ச் ஆடி தான் ஒரு நல்ல பேட்ஸ்மேனா அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ ஏரியாவே வந்து பெரிய பசங்களும் கரிகாலன் ஃப்ரெண்டு, கரிகாலனோட ரொம்ப சின்ன பசங்க. கரிகாலன் இப்போ 10th படிக்கிறாருன்னா 4th 5th 6th பசங்கள்லாம் கரிகாலன் ஃப்ரெண்டு. கரிகாலன் வந்து அண்ணான்னு கூட கூப்பிட விட மாட்டாரு, பேர் சொல்லி கூப்பிடு, கரிகாலனே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் கரிகாலன் இருக்கானா, வீட்டுக்கு வந்து கரிகாலன் இருக்கானா எங்கள் அம்மா முன்னாடி கேட்கும்போது அந்த குட்டி பையன் ஒருத்தன் அவன் வந்து கரிகாலன் இருக்கானான்னு கேட்கறான். இவங்கெல்லாம் ஃப்ரெண்டுடா இவனுக்கு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னன்னா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பெரியவங்களோட வந்து அவங்களுடைய அனுபவத்தை கற்றுக்கிறது, சின்ன பசங்க கிட்ட தன்னோட அனுபவத்தை கொடுக்கறது. எப்பவுமே கரிகாலன் சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. எப்பவுமே கரிகாலன் குரூப்பாக இருப்பார். அது வந்து மிகப்பெரிய பலம். கரிகாலனின் கிரிக்கெட் சாதனைகள். I played with all reputed Tamil Nadu Ranji Trophy cricketers in local corporate tournaments during my playing days. I had few unique personal records. I took 9 wickets 2 times, and I also took 2 hat-tricks 2 times, and I scored 100 with 10 fours and 10 sixes in my total score of 131. பேட்ஸ்மேனாக 130 ரன்கள் 88 பந்துகளில், இதில் 10 சிக்ஸர் மற்றும் 10 போர்கள் அடித்திருக்கிறார். 93 ரன்கள் 55 பந்துகளில், இதில் 11 போர்களும் 4 சிக்ஸர்களும் அடங்கும். இந்த மேட்சில் அசோக் லேலன் டீம் 30 ஓவர்களில் 159 ரன்கள் அடித்திருந்தது. கரிகாலன் 93 ரன்கள் அடித்து 17.5 ஓவர்களில் மேட்சை முடித்துக் கொடுத்திருக்கிறார். கொடைக்கானலில் நடைபெற்ற மேட்சில் கரிகாலன் 35 பந்துகளில் 91 ரன்ஸ் நாட் அவுட். இதில் 9 சிக்ஸர்களும் 5 போர்களும் அடங்கும். இந்த மேட்சில் மேன் ஆஃப் தி மேட்சும் கிடைக்கிறது. மேலும் 95, 92, 97, 85, 78 போன்ற பல ஸ்கோர்களும் பல நாட் அவுட்டுகளும் அடங்கும். பவுலராக 2 9 விக்கெட்ஸ், 2 ஹேட்ரிக்குகள், மற்றும் பல 6 விக்கெட்டுகள் மற்றும் 5 விக்கெட்டுகள் என்று பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் கரிகாலன். கரிகாலன் வந்து டிவிஷன் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சு சென்னையில் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது வந்து அவர் வந்து அப்பா கிட்ட எந்த சப்போர்ட்டும் பெருசாக எடுத்துக்கவே மாட்டார். இவர் ஆடுற மேட்ச் தான் இவருக்கு சின்னதாக அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து அவரோட செலவையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஷூலாம் அவர் அந்த ஃபேஸ் பவுலராக வந்து பெரிய லெவலில் அங்கே சென்னையில் பேசப்படுற டைம்லாம் ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து அவர் ஃப்ரண்ட் ஷூவோட ஃப்ரண்ட் சைடில் வந்து அடிக்கடி கிழிஞ்சிடும். அதை அவர் எடுத்துகிட்டு போய் செருப்பு கடையில் கொடுத்து தச்சு அப்படி தான் வச்சு மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டு இருந்தார். அவர் எடுத்த நிறைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் விக்கெட்ஸ் 9 விக்கெட்ஸ் இதெல்லாம் வந்து அவர் ஒரு பர்ஃபெக்ட் ஷூ போட்டு அவர் கிரிக்கெட் ஆடல. டிவிஷன் கிரிக்கெட்டில் பல மேட்சுகளின் வெற்றியில் கரிகாலனின் பங்களிப்பு அதிகம். அதிக விக்கெட்டுகள் எடுத்தும் அதிக ரன்கள் அடித்தும் அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். இவரது பல சாதனைகள் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெக்கான் கிரானிக்கல் போன்ற பல செய்தித்தாள்களிலும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் என்ற ஸ்போர்ட்ஸ் மேகசினிலும் வந்திருக்கிறது. கரிகாலனுக்கு எந்த டைம்லயும் கிரிக்கெட்டை பத்தி பேசணும்னா அவர் வந்து அப்படியே ஒரு நெருப்பாயிடுவார். அப்படியே அந்த இன்சிடென்ட் பத்தி கிரிக்கெட்டை பத்தியும் அந்த டிவிஷன் ஆடும்போது நடந்த விஷயங்களை பத்திலாம் கரிகாலன் கிட்ட பேசினா உடனே பயங்கர தீவிரமா வந்து ஒரு தீஜ்வாலை எரியும் அவர்கிட்ட. இவ்வளோ நேசிப்பு கிரிக்கெட் ஒரு மனுஷன் அதை கொடுக்க முடியும்னா கொடுத்துருக்காப்புல கரிகாலன். அந்த கிரிக்கெட் வந்து அவர் வாழ்க்கையில எல்லா ஸ்டேஜுக்கும் உதவுச்சு. அந்த கிரிக்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து தொடர்ந்து அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். அந்த ஓடி அவர் அடைஞ்ச தூரங்கள் வந்து அவர் நிறைவான இடத்தை வந்து அவர் அடைஞ்சிருக்காரு. இன்னமும் கரிகாலன் வந்து சேர வேண்டிய இடமும் தொட வேண்டிய உயரமும் நிறைய இருக்கு. அந்த இடத்தை அவர் அடைவாருன்னு அவருக்கு வந்து கண்டிப்பாக நான் நம்புகிறேன். நல்ல கிரிக்கெட்டர்னு சொல்கிறத விட டெடிக்கேட்டட் கிரிக்கெட்னு எங்கே உட்காந்து எங்கே பேசினாலும் கிரிக்கெட்டை பற்றி தான் பேசினிருப்பான். இன்னும் வாய்ஸ் வந்து கீச்சுன்னு பேசுவான். மற்றபடி நல்ல பர்சன். ரொம்ப பிடிச்ச விஷயமே உங்ககிட்ட வந்து 2 விஷயம். ஒன்று அந்த டபுள் டோன் எம்ஆர் ராதா வாய்ஸு. திடீர்னு மேலே பேசுவேன், திடீர்னு கீழே பேசுவேன். எம்ஆர் ராதாக்கு உங்ககிட்ட தான் வந்து அந்த வாய்ஸ் வந்து நான் வந்து கேட்டேன். அப்புறம் கிளாஸில் நான் என்ன பண்ணாலும் வந்து நீ பக்கத்தில் உட்காந்து நீ சிரித்து மொக்க வாங்கினது மாட்டினதுலாம் ஞாபகம் வருது. ஐ திங்க் மாணிக்கம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். மாணிக்கம் கிளாஸ் தான் நினைக்கிறேன். ஏதோ கலைச்சிட்டு உன்னை கூப்பிட்டு நான் ஏதோ கிண்டல் அடிக்க, அவர் நம்ம 2 பேரும் நீ சிரிக்க. நானும் தான் சிரித்தேன், பட் நான் மாட்டல நீ மாட்டினேன். அதனால எதுவும் குட்டி குட்டி இன்சிடென்ட் ஓகே. அது டிப்பிக்கலாக அந்த காலேஜ் டேஸ் ஃபன் டேஸ் அப்படி நல்லபடியாக போச்சு.
வங்கி பணிகள் மூலம் கரிகாலன் பெற்ற அனுபவங்கள் அவரை ஒரு தேர்ந்த பேங்கிங் ப்ரொஃபஷனலாக மாற்றுகிறது. 2008 வருடம் ஜூலை 9 பெங்களூருவை சேர்ந்த சுமனாவை திருமணம் செய்கிறார். கரிகாலனின் திருமணத்தை அவரது அண்ணன் அறிவுமணியும் அண்ணி சிவகாமியும் முன்னின்று நடத்தி வைத்தனர். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம். வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம். வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம். பெண்ணை அறையெழுதும் சுயஜரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம். பனி கொட்டும் மாதத்தில் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம். சொந்தம் ஓர் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம். இவர்களுக்கு நிதி வைணவி என்ற மகளும் சமரிதன் என்ற மகனும் உள்ளனர். கடின உழைப்பு மட்டுமே கரிகாலனின் பல சாதனைகளுக்கு முக்கியமாக அமைந்தது. நல்ல திறமைகளுடன் டிவிஷன் கிரிக்கெட்டில் பல சாதனைகள் படைத்த கரிகாலன் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவிற்கும் ஆட முடியாமல் போனதில் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வருத்தம். உங்களை பற்றி நான் ஒன்று சொல்லணும்னா, தெரியாமல் 70s பிறந்துட்டீங்க. இதே வந்து 2000 கிட்ஸாக பிறந்திருந்தா நீங்கள் இன்னும் வேறு ரேஞ்சில் இருந்திருப்பீங்க. வாட் எவர் இட் மே பி, ஸ்டில் வி ஆர் கனெக்டிங் வித் த ஓல்ட் ஜெனரேஷன் அண்ட் 2K கிட்ஸ் ஜெனரேஷன். ஆக்சுவலாக டியூரிங் தட் டைம் அந்த பீரியட்லலாம் வந்து ஐபிஎல் அந்த மாதிரி இருந்திருந்தா, டிஎன்பிஎல்லாம் இருந்திருந்தா கண்டிப்பாக நீ வந்து ஏதாவது ஒரு ரெப்ரசன்ட் பண்ணிக்க. ஏதாவது மேட்ச் சுச்சுவேஷன் வின் பண்ணி சுச்சுவேஷன் வேணும்னா உன் கையில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுப்பேன். பேட்டிங்னா கண்டிப்பாக உன் கையிலேருந்து ரன் எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோ டிட்டர்மெண்டான பிளேயர் நீ. நல்ல கிரிக்கெட் திறமையை பெரிய அளவில் அலங்கரிக்க ஐபிஎல் போன்ற பல வாய்ப்புகள் இன்றைய இளைஞர்களுக்கு கிடைக்கின்றன. இத்தகைய வாய்ப்பு கரிகாலனுக்கு கிடைத்திருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கும் இந்திய அணிக்கும் ஆடும் வாய்ப்பு கரிகாலனுக்கு கிடைத்திருக்கும். தந்தை கொடுத்த சுதந்திரத்தை மிக சரியாக பயன்படுத்தி கிரிக்கெட்டிலும் வாழ்க்கையின் பல்வேறு படிநிலைகளுக்கும் தன்னை தீவிர உழைப்புடன் அர்ப்பணித்துக் கொண்டார் கரிகாலன். TI சைக்கிள், பென்டசாஃப்ட், பாரத் ஓவர்சீஸ் பேங்க், ABN ஆம்ப்ரோ பேங்க், RBS ஸ்கோப் இன்டர்நேஷனல் மற்றும் ஆரக்கிள் போன்ற பல்வேறு நிறுவனங்களில் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்த கரிகாலன் தற்போது பெங்களூருவில் iExceed என்ற நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்டாக தன் சாதனை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். I got my first banking job through my cricket skills. Cricket gave me an opportunity to step me into the banking. Joined a bank in year 1999. Cricket peak was years from 1996 to year 2005. So after 2005, I started focusing more on my banking profession, and I'm still continuing in banking domain. Though I stopped playing professional cricket, I played TNCL League's lower division till year 2012. ப்ரொஃபஷ்னலாக பார்த்தாலும் பர்சனலாக பார்த்தாலும் இஸ் a very good person. ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்போது இஸ் a very good mentor. ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும்
என்டையர் ஐஎக்ஸி டீமே பார்த்தீங்கன்னா கரிக்கிட்ட தான் போய் வந்து சஜஷன் கேட்பாங்க. ஸோ இஸ் ஹோல்டிங் வெரி குட் நாலேஜ் ஆன் பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ். ஈவன் தான் நானும் அவரும் வேறு டீமாக இருந்தாலும் பட் ஹீ இஸ் வெரி குட் யூனோ, அதாவது டீமுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் அண்ட் டேக் த டீம் இன்டு அவுட்டிங். அதுக்கப்புறம் வந்து யூனோ நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா டீம் கூட சப்போர்ட் பண்ணுவார். I have learned a lot being with you since last 6 years. We have worked together in multiple projects. We were in Cambodia, Malaysia, an Indian project, and yeah, we had a very good memorable times together in Malaysia and Cambodia. And yeah, you always inspire me to do my work. You always help me as a mentor, and it was really nice to have you and always back me for any trouble or any work related if I'm stuck somewhere. ஹாய் கரிகாலா, இந்த இடம் ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாள் வந்து இங்கே ஒர்க் பண்ணது இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். தையப் பேங்க்கில் நீங்கள் இங்கே புருனைக்கு முதல்ல வந்தது. இந்த பில்டிங்கில் தான் கரிகாலன் வந்து ஸ்டே பண்ணி இங்கே புருனையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். புருனைக்கு வந்தப்போ நீங்கள் ஒர்க் பண்ண பேங்க் வந்து அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. இப்போ இவ்வளோ பெரிய பில்டிங் ஆயிடுச்சு. 17 வயதில் தன் தந்தையிடம் தான் சொந்த காலில் நின்று கொள்வதாக சொன்ன கரிகாலன் அதை செயல்படுத்தியும் காண்பித்தார். வங்கிப் பணிகளுக்காக கரிகாலன் கடல் கடந்து பல நாடுகளுக்கு பயணிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. துபாய், குவைத், லெபனான், மலேசியா, புரூனை, சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, மங்கோலியா, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு பணி நிமித்தமாக தொடர்ந்து பல முறை பயணித்துக் கொண்டிருக்கிறார். கரிகாலனின் முழு வளர்ச்சியை தாய் தந்தையால் பார்க்க முடியாமல் போனது வருத்தமான ஒன்றாக இருந்தாலும் கரிகாலன் டிவிஷன் கிரிக்கெட்டில் செய்த பல சாதனைகளை செய்தித்தாள்களில் பார்த்து அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார் அவரது தந்தை. சிறுவயதில் கிரிக்கெட் ஆர்வத்துடன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் மேகசின் வாங்கி படித்த சிறுவன் கரிகாலனின் பெயர் பிற்காலத்தில் கிரிக்கெட் வீரராக ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரில் செய்தியாக வந்தது. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் கவிதை வரிகளுக்கு மிகவும் பொருத்தமானவர் கரிகாலன். உண்மையில் கரிகாலன் தன் கடும் உழைப்பின் மூலம் கிரிக்கெட்டில் பல சாதனைகளை நிகழ்த்தி கனவுகளை வென்ற ஒரு மகா சாதனையாளனாகவே காட்சியளிக்கிறார். கரிகாலனுடைய நல்ல குணங்கள் பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரைஸ் பண்ணுறாங்கன்றத நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இஸ் அ வெரி நைஸ் ஜென்டில்மன். கரிகாலன் வந்து ஒரு பியூர் ஹார்ட்டட் பர்சன். யாருக்கும் இந்த இதுவும் இல்லாமல் ஒரு கபடம் இல்லாமல் இது பண்ணுற ஒரு பர்சன். எல்லாருக்குமே கரிகாலனை பிடிக்கும். கரிகாலனை பிடிக்காதுன்றது யாருமே சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் லைக்ஸ். அவன் வந்து எல்லாருக்குமே நல்லது தான் நினைப்பான், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவான், அந்த மாதிரி கேரக்டர். ஸோ சில பேர் தான் அந்த மாதிரி பார்க்க முடியும். அதில் ஒன் ஆஃப் த பர்சன் இஸ் கரிகாலன். பயங்கரமாக ஹெல்பிங் டெண்டன்சி உண்டு. யாராவது ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா உடனே வாலண்டியராக வந்து அப்படியே உள்ளே புகுந்து இது பண்ணுறது. அதுவும் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க கரிக்கிட்ட. சீனியர்ஸாக இருக்கட்டும் இல்லை சீனியர் லேடி ஸ்டாஃபு, அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு நாளாக ஆச்சரியமாக ஒரு 26-27 வயசு அப்போ இருக்கும் கரிக்கு. எப்படி ஒரு இந்த பையனால் வந்து எல்லாரோடையும் எப்படி இந்த மாதிரி போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் யூஸ் டு அட்மயர் ஹிம் எ லாட். ஹலோ மிஸ்டர் கோசகன். எஸ் சார். கரிகாலனோட 50th பர்த்டே வருது சார், August 8. கரிகாலனுக்கு 50? ஆமா. யங்கஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் இன் தி வேர்ல்டு. இப்படி சொல்லிட்டீங்க எங்கால. எனக்கு வயசாயிடுச்சு போல. எனக்கு இப்போ 53 ஓடிட்டு இருக்கு. 54 ஆகிட்டு வந்து ஒரு நாள்ல. கரிக்கு 50யா? ஆமாங்க சார். டைம் ஃப்ளையிங். சூப்பர் மேன்ங்க, சூப்பர் மேன், ஜென்டில்மேன் டு தி கோர். தங்கமான பையன். ஹெல்ப் ஹி யூஸ் டு ஹெல்ப் a lot. பர்சனலாக எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் உடனே பண்ணுவார். நோன்னு சொல்ல மாட்டார். We grew up together with many things. You are more than a friend and very supportive whenever there was a need, whether it's financially or morally, and always had a nice space for me in your heart and mind. It's very nice to have you as a friend, as a neighbor. It's been a privilege to have you in my life. கரிகாலனோட ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் அவரை வந்து அவரோட நல்ல குணங்களை சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக. இதுக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஆட்கள் வந்து யாருன்னா அது என்னுடைய அப்பா அம்மா தான்.
இந்த கரிகாலனோட இந்த இத்தனை நல்ல குணங்களுக்கும் அவங்க தான் காரணம். பெரியப்பாலாம் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா தான் எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழலில் உங்கள் அப்பா வந்து எனக்கு வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து உங்கள் அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் ஃபேமிலியில் வந்து என் அப்பாவை பற்றி ப்ரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அந்த எல்லா நல்ல குணங்களும் முழுசாக இருக்குன்னா அது கரிகாலன் கிட்ட தான் சொல்லலாம். கரிகாலனின் மகள் நிதி வைணவி பால்வின் கேர்ள்ஸ் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கரிகாலனின் மகன் சமரிதன் பிஷப் காட்டன் பாய்ஸ் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு அண்டர் 14 கிரிக்கெட் டீமில் விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு கல்யாணம் ஆகி இப்போ அவனுக்கு 2 பிள்ளைங்க, பொண்ணு ஒரு பையன். பையன் வந்து நல்லா சமரித்தன் பேரே வச்சுருக்காங்க. அவனுக்கு நல்லா கிரிக்கெட்டாரான், லெஃப்ட் ஹேண்டர். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் பிரையன் லாரா. அவன் பையன் லெஃப்ட் ஹேண்ட் ஆடுறதால அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அவனுக்கு சந்தோஷம். பையன் லெஃப்ட் ஹேண்ட் ஆடுறான், அதனால் அவனை வந்து ரைட் ஆம் போலிங் போட வைக்கிறது மாதிரி அவனோட ஐடியா. அதில் வளரணும் அந்த எண்ணத்தில் தான் அவனை வளர்த்துன்னு வரான். கரிகாலன் தனது இடைவிடாத அலுவலக பணியிலும் தன் மகள் நிதி வைணவியின் கல்வி விஷயத்திலும் மகன் சமரிதன் கல்வி மற்றும் கிரிக்கெட் பயிற்சிக்கும் அனைத்து ஆலோசனைகளையும் அளித்து வருகிறார். Overall, cricket has molded me as a better boy, man and professional. Though I was not achieve my dream in cricket, I'm running a decent and peaceful life. My son Samaritan is also passionate about cricket and he started playing for last few years. He is a part of current Bishop Cotton under 14 team and also playing for his club. I wish him all the best to achieve his dream. பர்சனலாக பார்த்தீங்கன்னா he support his family a lot. அவங்களோட பசங்களை பற்றியும் அவங்களோட ஒய்ஃப் பற்றியும் he used to support because எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து வீட்டை விட்டா ஆஃபீஸை விட்டா வீடு. ஸோ அவருக்கும் அதே தான். அவங்க சன்னாக இருக்கட்டும், அவங்க டாட்டராக இருக்கட்டும், அவர் நிறைய இந்த எஜுகேஷனுக்காகவும் இந்த ஸ்போர்ட்ஸ்க்காகவும் ரொம்ப மெனக்கிடுவார். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ரொம்ப மெனக்கிட்டு எப்படியோ ஒன்று பிடிச்சிடணும் அப்படின்னா டார்கெட் பண்ணி யார்கிட்டாச்சும் கேட்டுனாச்சு அதை அந்த பசங்களுக்கு பண்ணிடுவார். அவரது இந்த முயற்சிக்கு அவரது மனைவி சுமனாவும் பக்கபலமாக இருந்து வருகிறார். என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே, உன் கைகள் கோர்க்கும் என் கண்கள் ஓரம் நீர் துளி, உன் மார்பில் சாய்ந்து உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சு சேருதே. விடுந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும், மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும், முழு நேரம் என் மேல் உன் வாசம் வேண்டும். இன்பம் எதுவரை நாம் போவோம், அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. ஏராளம் ஆசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு என்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம்
கரிகாலனுக்கு தனிப்பட்ட முறையில் பிறந்த நாள் வாழ்த்து, கொண்டாட்டம் இவைகள் பிடிக்காது, அதனை விரும்ப மாட்டார். ஆனால் கரிகாலனின் குடும்பத்தினரும் நண்பர்களும் இந்த 50வது பிறந்த நாளில் கரிகாலனின் சாதனையை கொண்டாட வேண்டும் என்றும், அவரது வளர்ச்சிக்கு அவர் எத்தனை கடினமான பாதைகளை கடந்து வந்தார் என்பதை கொண்டாட்ட மனநிலையில் சொல்ல வேண்டும் என்ற ஆசையே இந்த ட்ரீம் வாரியர் கரிகாலன் 50 வீடியோவின் முக்கிய நோக்கமாகும். கிரிக்கெட்னால வந்து லைக் டிரெக்டானாலும் இன்டெரக்டா பெனிஃபிட் ஆகிட்டு யூ கம் டு திஸ் லெவல். கிரிக்கெட் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் உன்னோட இருக்கு. நீ போட்டது இன்னைக்கு நீ இருக்கிறேன்னா கம்ப்ளீட்லி வந்து செல்ஃப் மேட் மேன். நீ வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக ஃபேஸ் பண்ணி, ஸோ அதனால வந்து டெஃபினெட்லி ஐ ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். தேங்க்யூடா. ஹாப்பி பர்த்டே. Enjoy. You are a great soul. You're very inspiring, very nice gentleman, and you always be etched in my memory for a long, long time as a thorough gentleman. I wish and pray to God that He gives you all the health, energy, and peace of mind, and He gives you all the success to you and your family. கரிகாலன் கிட்ட பேசும்போது சொல்லுவார், நான் ஒன்றும் பெருசாக எதுவுமே சாதிக்கலடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கரிகாலன் கிரிக்கெட்டை பண்ண ரெக்கார்ட்ஸு, அவர் கிரிக்கெட் அவருடைய இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுத்தது, அதில் கிடைச்ச விஷயங்கள்லாம் வந்து பெருமை மீறி ரொம்ப பெருமையான விஷயம். அது வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் சாதிக்கிற விஷயம் கிடையாது. அந்த மாதிரி சாதனைகள் அவர் கிரிக்கெட்டில் செஞ்சிருக்காரு. ஆனால் கரிகாலனுக்கு வந்து தமிழ்நாடு டீம்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா கரெக்டாக பயன்படுத்தி பெரிய லெவலில் இந்தியா டீமுக்கே ஆடுற மாதிரி போயிருப்பாரு. இந்தியாவுக்கும் பெருமை செஞ்சிருப்பாரு. தமிழ்நாட்டின் முகமாக கரிகாலன் இருந்திருப்பாருன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்களுக்கு பெருமையும் சந்தோஷமாகவும் தான் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னும் கரிகாலனோட கேம் இன்னும் முடியல. அது டெஃபினட்டாக அது இன்னும் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அது நல்லபடியாக வரும்னு உறுதியாக நான் நம்புறேன். So dedicating a small birthday song for Kari. Janmadinamidam Hai Priya Shaki, Janmadinamidam Hai Priya Shaki, Sandanotu te sarvadamudam Prarthayamahe Bhavasatayushi Ishvara sada Tvam cha rakshatu Punyakarmana Kirtimarjaya Punyakarmana Kirtimarjaya Jeevanam tava Bhavatu shatakam Jeevanam tava Bhavatu shatakam. கரிகாலனின் திறமைக்கும் நேர்மைக்கும் இன்னும் பல சாதனைகளையும் உயரத்தையும் அடைய வேண்டும். கரிகாலன் நல்ல ஆரோக்கியமான உடல் நலமும் மன அமைதியும் பெற்று வாழ்வாங்கு வாழ தாய் தந்தையின் ஆசிர்வாதம் என்றும் உரித்தாகட்டும்.